இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பொறுமையாக டைம் எடுத்து ஃபுல் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இல்லை எனக்கு விளக்கமே வேணாம், நான் ஏற்கனவே ஒரு அறிவாளி, நான் ஒரு பெரும் மேதை. மேதை, எனக்கு அதெல்லாம் தெரியும், எப்படியும் தாவேகா ஒரு மட்டமான கட்சி, திமுக தான் கெத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் அகலமும் அவலமாகும், மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். போராடாம மக்களுக்கு எதிரே கிடைச்சிருக்கு. உரிமை காக்க போராடுவதே கடமை. அழு, கத்து, வீதியில இறங்கி கத்து. எஸ்எஃப்ஐ எந்த கட்சிக்காக இத்தனை நாட்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியுமா? திமுக வேலை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்தியா முழுக்க எஸ்எஃப்ஐ காங்கிரஸோட நிற்கும். காங்கிரஸ் எங்க நிற்கிறதோ, இடதுசாரி கட்சிகள் எங்க நிற்குதோ அவங்க சிபிஐயோடும் காங்கிரஸோட நிற்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் இதுல இருந்து போயிட்டாலும் கூட இவங்க இன்னைக்கு வந்து திமுக மூலம் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒன்று என்னோட இமேஜினரி கதைகளா சொல்லலைங்க. இதே சிபிஐ ஆஃபீஸில் டி நகரில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டங்கள் நடந்த ஃபுட்டேஜ் இப்போவே ஸ்க்ரீனில் போடலாம். பார்க்கட்டும் மக்கள், அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கட்டும். அங்கே உள்ளே போனீங்கன்னா படிங்கடா 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 பரமான்னு சொன்னால் கேட்குறீங்களாடான்னு ஒரு அக்கா பேசுகிறாங்க. தாவேக்காவை வம்புழுக்கிறாங்க. ராவண மவண்டான்னு பாட்டு பாடுறாங்க. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க நக்கலா. நீங்க நீட்டுக்காக போராட போனீங்கன்னா நீட்டுக்காக போராட போங்க. யூ டூ வாட் யூ ஆர் தேர் ஃபார். And there comes my next question. அந்த ப்ரொடெஸ்டுக்குள்ள காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு அணின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஆர் தே தி ரியல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு அணி? இல்ல, அபிஜித் வீடியோ போட்டிருக்காரு சார். அந்த மாதிரி கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இங்க மட்டும் தான் இருக்கு. அவங்க எங்க தலைமையில மட்டும் தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது. உங்களுக்கு யாராவது இல்ல ப்ரொடெஸ்ட் ஜந்தர் மந்தரை தாண்டி நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்தியாவில் இந்த ஜந்தர் மந்தரை தாண்டி வேறு எந்த இடத்திலும் நாங்கள் ப்ரொடெஸ்ட் இன்னும் நடத்தவே இல்லை. தட் இஸ் நாட் அஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அசிங்கம் தேவையா? हेलो एवरीवन, हमारा प्रोटेस्ट सिर्फ और सिर्फ जंतर मंतर पर हो रहा है। तो मैं सभी लोगों से कहना चाहता हूँ, अगर आपको प्रोटेस्ट में शामिल होना है तो जंतर मंतर आइए. அப்ப யாரை உள்ள உட்கார வச்சுட்டு நீங்க சிபி அலுவலகத்துல இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இளமாறன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த இளமாறன் யாரு அப்படின்னா அங்க அபிஜித்தோட இருக்கிற தமிழர் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி அவர் வேற ஒரு முறை வந்துட்டு வேர்ல்டு இந்தியா மேட்ச் எங்கேயோ பார்க்க போனப்ப வந்துட்டு இந்தியா ஜெர்சி போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இளமாறனும் அபிஜித்தும். அதுல அவர் சொல்றாரு, ஏர்போர்ட்லயோ எங்கேயோ நின்றுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் யாரும் அதை பண்ணாங்க அப்படின்னா அது நாங்க கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ டேக் பண்ணி இளமாறன் போட்டுருக்காரு. இப்ப இளமாறன் அங்க இருக்கிறாரு. ரைட்டா? அதை தாண்டி ஜந்தர் மந்தர்ல ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரைட், ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்களுடைய மோட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாணவர்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அவன் கீழே முழங்காலிட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க ரெண்டு பேரு. அப்பவும் வந்து போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. கையை தூக்கி ஒருத்தவன்ட்ட சரண்டர்னு சொல்றான், அப்பவும் நீ அவன் அடிக்கிறியா? அவ்வளோ மோசமானவனா நீ நம்ம சொல்ற அளவுக்கு அந்த பசங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது இங்க இவங்க நைட்லாம் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தெரியல எப்படி இது வந்து ஒரு அதே ஈக்குவலண்டான அந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் ஈக்குவலா இந்த சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள நீங்க நடந்துட்டு இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். சார், இப்போ சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி நம்ம மேல வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க டெல்லியில அப்படிங்கறது. நான் ரெடி ஆயிட்டேன். ப்ரொடெஸ்ட்க்கு ஆல்ரெடி கருப்பு சட்டை போட்டு வந்துட்டேன். தாவேகா தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது சார். இல்ல சார், பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல போராட்டப்பட்டிருக்காங்களே சார். இப்பயும் நடந்துட்டு தானே இருக்கு. சரி, பேசுவோம். சொல்லுங்க சார். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களோட அலுவலகத்துல வந்து தனியா அதுக்கு ஒரு இடம் போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய நட்சத்திரங்களா இருக்கட்டும், இல்ல டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நட்சத்திரங்கள்னா எப்படி? இல்ல சார், ஸ்டார்ஸா இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் ஜேர்னலிஸ்ட்,
முக்கிய முகங்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்கலாம் போய் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வீடியோஸ்லாம் நிறைய வருது பார்க்குறோம். ப்ரொடெஸ்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து எந்த முறையில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் தமிழ்நாடு போராடுது. ஆனா அது அதன் அடிப்படையில் தான் அங்க நடக்குதா, அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்களா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜனநாயகனை பத்தியும் சரி, முக்கியமா விஜய் அவர்களை பத்தியும் தான் ராவண மாவண்டா பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த இடத்துல பேசுறாங்க அதிகமா அப்படிங்கிற சில வீடியோஸும் நம்ம பார்க்குறோம் சார். நிறைய விஷயங்களை மொத்தமா கிளப் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஆமா சார். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்லைங்களா? வரேன். ஃபர்ஸ்ட் சார், மதுரை எக்மோர் இந்த இடத்துல நான் வந்து போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னைக்கு நைட்டே. எங்க வந்து டெல்லியில வந்து வன்முறை வெடிச்சிச்சோ அன்னைக்கு நைட்டே வந்து அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட்டா இறங்கினாங்க இல்லையா. அப்போ வந்து தமிழக போலீஸ் வந்து அவங்கள அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வேற இடத்துல விட்டாங்க. அப்பயே வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அடக்குமுறை பண்றாங்க, பாஜகவும் தாவேக்காவும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை முன் வச்சாங்க சார். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பொறுமையா டைம் எடுத்து ஃபுல் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இல்லை எனக்கு விளக்கமே வேணாம், நான் ஏற்கனவே ஒரு அறிவாளி, நான் ஒரு பெரும் மேதை, எனக்கு அதெல்லாம் தெரியும், எப்படியும் தாவேகா ஒரு மட்டமான கட்சி, திமுக தான் கெத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இது நான் பேசுறதுக்கான கிரவுண்ட்ஸே கிடையாது அதில். ஓகே, நான் காமனா நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன், நியாயமா கேட்கணும்னு நினச்சா கேட்கட்டும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் இதை கிளியர் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், இப்போ போலீஸ் பெர்மிஷன் ஒன்று வாங்கணும் அப்படின்றது தெரியுமா தெரியாது? கண்டிப்பா வாங்கணும் சார். போராட்டம்னு ஒன்று பண்ணா அறிவுன்னு ஒன்று இருக்கிறவனுக்கு இது புரியும். இல்லை எனக்கு அறிவே கிடையாது, நான் வந்து ஒரு முட்டாள், இல்லை நான் வந்து ஒரு திமுக, எப்படி வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து ஒரு திமுக ஊப்பின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கங்க, அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல என்ன சொல்றது, எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே ஒரு பெர்மிஷனே இல்லாம ஜாலியா எப்போ வேணா யார் வேணா எங்க வேணா போய் உட்காந்து பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சா? தமிழகத்துல சொல்லல நானு, நாடு முழுக்க சொல்லல நானு, உலகத்துல எங்கேயும் சொல்றேன் நானு. எத்தனை உலக நாடுகளில் நீங்க வேணா போய் சாட் ஜிபிடி ரொம்ப ஈஸியா பதில் கொடுத்துரும் இல்லையா. இன் ஹவு மெனி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு டு ப்ரொட்டஸ்ட் ஹேப்பன், தமிழ்லயே சொல்லிடுறேன். எத்தனை உலக நாடுகளில் போலீஸ் அனுமதி இல்லாமல், இல்லை என்றால் அரசு அனுமதி இல்லாமல், நான் நினைத்த போது எப்போது வேணுமானாலும் எத்தனை பேர் வேணுமானாலும் கூட்டிக் கொண்டு அங்கு ஒரு போராட்டத்தை நடத்தலாம்னு தமிழ்ல கேட்க சொல்லுங்க, இல்லை ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல கேட்க சொல்லுங்க. சாட் ஜிபிடி என்ன பதில் சொல்லுதுங்கிறத கேட்டவன் என்கிட்ட சொல்லுங்க. ரைட், கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து அன்னைக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட முதல்ல போய் நீங்க ஒரு பெர்மிஷன் கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்க போயிட்டு பெர்மிஷன் கேட்குறீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது கரெக்ட். அந்த ப்ரொடெஸ்ட்டும் ஒன்று நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி. இவங்க சொல்ற அதே நாள் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி சட்ட விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்ச திமுகவை சேர்ந்த சில பேர், இல்ல வந்து திமுகவுடைய நட்பு கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து நட்பு இயக்கங்களாக இருக்கக்கூடியவங்க, இல்ல எஸ்எஃப்ஐன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே வந்துட்டு எப்போ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா சிபிஐ உடைய அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட இடம். இது வந்து ஒரு இன்சைட் பிரமிசஸ், ஒருவருடைய தனிப்பட்ட வளாகம், ஒரு அரசியல் கட்சியுடைய வளாகம், அதுக்குள்ள அவங்க ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. அதுக்கு பேர் உள்ளிருப்பு போராட்டம். அது ஒண்ணு பண்றாங்க. அதை எங்கேயாவது போலீஸ் போய் தடுத்து அடிச்சு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? இல்ல. கரெக்ட். சிபிஐ பார்ட்டிக்கும் தெரியும் அவங்க இடத்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, அங்க வந்திருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அதுல இருக்கிறவங்க எஸ்எஃப்ஐ சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் எப்படி நடத்தணும் என்னங்கிறது தெரிந்த நபர்கள் அங்க இருக்கிறாங்க. அதனால அப்படி ஒண்ணு பண்ணாங்க. அது எங்கேயும் ப்ரொடெஸ்ட நிறுத்தல. ரைட், இது முதல் விஷயம். அடுத்தது, இப்ப எதெல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு, எப்படி நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு வருவோம். நீங்க சொன்னது எக்மோர்ல, மதுரையில, ரைட்டா? இப்ப இதுல வந்து நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவங்க கிட்ட போலீசார் பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணாங்கன்றது எத்தனை தொலைக்காட்சிகள்ல வந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு, உட்காந்து பேசினாங்க. அது எத்தனை தொலைக்காட்சிகள்ல வந்துச்சு? வெறும் சில தொலைக்காட்சிகள்ல மட்டும்தான் அந்த ஆடியோவோட வீடியோவோட வருது. மா சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா, தயவுசெய்து வாங்கம்மா, இப்படிலாம் பண்ண முடியாதுமா, நீங்க போய் பர்மிஷன் வாங்கணுமா, கிளம்புங்கம்மான்னு சொல்ற ஆடியோவோட சில நியூஸ் சேனல்ல வந்துச்சு. அதுல ஒரு வீடியோ நான் பார்த்ததோட எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் இப்ப போட சொல்றேன். அதாவது சொல்றாங்க, அம்மா நீங்க எந்திரிங்கம்மா, இப்படி பண்ணக்கூடாதுமா, சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மான்னு சொல்லும் போது கேட்கல. அதை மீறியும் அங்கேயே அமர்ந்திருந்தவங்கள ஒரு போலீஸ்காரங்க என்ன பண்ணணும்? பப்ளிக்ல அது அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லி நாளைக்கு எழுதி போடலாம்,
அன்லாஃபுல் அசம்பிளி வந்து ஐபிசியில் இருக்கிற மீன் இப்போ பிஎன்எஸ்ல இருக்கிற ஒரு செக்ஷன். ஓகே அப்படி போடலாம். நீங்க அனாவசியமா 4 பேர் ஒண்ணா கூடுறீங்க, ஒரு 40 பேர் ஒண்ணு கூடுறீங்க, நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அவர்களுக்கு யார் பொறுப்பு? இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அன்னைக்கு வந்துட்டு பல பேர் கூட்டினப்ப இது வந்து ரசிகர்கள் வந்துட்டு ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக கூட்டம், நாங்க அதுக்கு வெறும் வந்து 120 போலீஸ் தான் போடுவோம், 500 போலீஸ் தான் போடுவோம்னு சொல்லி ஒரு 15,000 பேர் கூட்டின இடத்துல வெறும் 500 போலீஸை போட்டு வேடிக்கை பார்த்து சாவு விட்டு வேடிக்கை பார்த்துச்சு. அந்த மாதிரி எதனா பண்ணணுமா? இல்ல இப்படி கூடுறாங்களே இவங்க ராத்திரி சரி ஓகேப்பா ஏதோ பண்ணுவோம் 40 பேர் தான் இருந்துட்டு போறாங்க அப்படி விட்டு போயிடணுமா? அது வந்து ஒரு போலீஸோடைய ஒரு சரியான அணுகுமுறையா? நான் இங்க இருக்கிற காவல்துறையை டிஃபெண்ட் பண்ணல, நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். காவல்துறையில இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து திமுக இருக்கும்போது வந்து அராஜகம் பண்ணாங்க, இன்னைக்கு தாவேக்கா வந்தோடனே இவங்க வந்து ஒரு தூயமான ஒரு காவல்துறை அதிகாரிகளா மாறிவாங்கன்னா கிடையாது. இந்த காவல்துறையில வந்துட்டு இருக்கிற பல பேர் இன்னுமே வந்து தான் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னுமே இங்க உள்ள இருக்கிறாங்க. இதுல வந்து எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. மிருகத்தனமா நடந்துக்கூடியவங்க. இப்போ ரீசெண்டா ஒரு லாக்அப் நடந்துச்சு, ரைட்டா, எல்லாமே இருக்குது. அப்ப அவங்கள நான் டிஃபெண்டே பண்ணல. பட் த ஆக்ஷன்ஸ் தட் தே டூ இன் திஸ் மேட்டர், இதை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பண்ணதை எப்படி பண்ணாம இருந்திருக்க முடியும்? அறிவு இல்லையா, மூளை இல்லையா? ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு முன்னால போய் பெர்மிஷன் வாங்கணும். இட் கேன் பி எனிதிங் தட் இஸ் வெரி 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 இமோஷனலி ஸ்ட்ராங் ஆல்சோ. உனக்கு ரொம்ப எப்படி இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த விஷயத்துக்கு எப்படி பெர்மிஷன் வாங்க முடியும்? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, அங்க ஒரு 20 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா ஜந்தர் மந்தர்ல நடக்கிற ப்ரொட்டஸ்டே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடக்குது. கண்டிப்பா. அப்ப எப்படி அலோவ் பண்ண முடியும்? இன்னைக்கு வெற்றிமாறன் அவர்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் கேட்டிருக்காங்க, அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் போறாருங்க. இப்ப வெற்றிமாறன் அவர்களுக்கு ஏன் அலோவ் பண்ணப்பட்டுச்சு? இந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் போய் பப்ளிக்ல கேட்டப்ப ஏன் அலோவ் பண்ண முடியல? அந்த கேள்விக்கு வரேன். there is a reason. இதில் நிறைய பேர் கேட்கலாம், அன்னைக்கு வந்து ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இதே விஜய் அவர்கள் தானே வந்துட்டு ஸ்டேஜ் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாரு. அன்னைக்கு வந்து 21 குடும்பங்களா 22 குடும்பங்கள் யாரோட குடும்பங்கள்லாம் லாக்அப்ல வந்துட்டு இது பாச்சோ ஒவ்வொரு குடும்பத்தினரை மேடையில ஏத்தி அன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாரே அவரு. இன்னைக்கு அவருக்கு ப்ரொட்டஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்க முடியுதா? பாஜகவின் கைக்கூலியா இவங்கலாம்? தாவேக்கா இஸ் ஈக்குவல் டு பாஜக. ஓ சூப்பர், வெரி குட் நரேஷன், நைஸ், நல்லா சூப்பரா இருக்குது. இது நான் பதில் சொல்றேன். நான் வரேன் இங்க. ஓகே ஓகே. இப்போ வெற்றிமாறன் அவர்களுடைய மேட்டருக்கு வருவோம். வெற்றிமாறனுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது? இவ்வளவு மணி நேரம், எத்தனை பேர் கூட போறீங்க, இத்தனை பேர் கூட போறீங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் he will take the accountability or whoever the person who has applied on behalf of வெற்றிமாறன் and co, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இது எழுதி கொடுத்துருப்பாங்க. they have to take the responsibility that நாங்க இவ்வளவு நேரம் கூடுவோம், கிளம்பி போயிடுவாங்க. விஜய் அவர்கள் அன்னைக்கு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தினாரு. 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த கூடணும் கலையணுங்கிறது சொல்லப்பட்டுச்சு. கரெக்டா? கூடுனாங்க, கலைஞ்சாங்க, வந்தாங்க, நின்னாங்க, முழக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. வெற்றிமாறன் இன்னைக்கு வருவாரு. இப்ப நம்ம வீடியோ பேசி முடிச்சு போடுறதுக்குள்ள அவர் வந்துட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். வருவாரு, உட்காருவாரு, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, போராட்டம் பண்றோம், பாஜகவின் இந்த வறுமையான இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்லுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட்காக ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்கள்ல கேட்கறாங்க. இப்ப கேட்காம கொள்ளாம வந்து உட்கார்ந்தாங்க, வேற வழி இல்லாம போலீஸ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கூட்டு போயிட்டாங்க. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். இப்ப கேக்குறாங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டேங்குது இந்த காவல்துறையினால்னு சொல்றாங்கல்ல. ஏன் வெற்றிமாறன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஏன் அன்னைக்கு திமுக அரசு விஜய் அவர்களுக்கு கொடுத்துச்சு, அவங்களா ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, ஏன் எங்களுக்கு இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா நீங்க மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு போராட்டம் இந்த மாதிரி பெருசா மாறுமோ அப்படிங்கிற இது மாறுமா மாறாதாங்கிறது கூட அடுத்ததுங்க. இப்படியே வச்சுப்போமே, நீங்க சொல்ற மாதிரி வரும். நான் இப்போ ஒரு கொடுக்குறேன், எக்ஸாக்ட்லி நீங்க கரெக்டா பாயிண்ட் வந்துட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க எல்லாருமே உட்காந்துடுறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேர் நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த மாணவர்கள் யாரோ எழுதி கொடுக்குறாங்க. சரிப்பா ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இது எஸ்எஃப்ஐ கிடையாது, எந்த ஒரு இயக்கமும் கிடையாது, யாரும் கிடையாது, ஏதோ ஒரு ஊர்ல மாணவர்கள் 4 பேர் கொடுக்குறாங்க. சரின்னு உங்களை நம்பி இந்த ஒரு இயக்கமா இருந்தா இவங்க இங்கதான் இருக்காங்க, இவங்க தான் அவங்க தான்றது தெரிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஒரு ஆதார் கார்டை கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று மாணவர்களா வந்து கொடுக்குறீங்க, அதெல்லாம் வச்சு ஒன்று அப்ரூவே பண்ணியாச்சுங்க. நீங்க 100 பேர் போறீங்க சார், ஒரு 1 hour ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிறோம் சொல்றீங்க. 30 minutes to 1 hour தான் கொடுப்பாங்க. விஜய் அவர்கள் நீங்க கேட்டப்ப எப்படி ஒரு 1 hour கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி 1 hour கொடுப்பாங்க. எவ்வளவு பேர் கூட போறீங்க கேட்பாங்க, என்ன முழக்கங்க, ஓகே ரைட் ஓகே ஃபைன் கொடுத்துட்றாங்க. இப்போ 1 hour முடிஞ்ச உடனே கலைஞ்சு போகணுங்க. இப்போ நீங்க முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு முடிஞ்ச டைம் கிளம்புங்கன்னு சொன்னா இந்த மாணவர்கள் கிளம்புவாங்களா? டவுட் தான் அது. இப்போ அந்த நேரத்தில் அவங்க கிளம்ப மாட்டேன்னு சொல்லும்போது போராட்டம் நீடிக்கும் போது என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க போலீஸு? கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, இழுப்பாங்க, எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? சரி ஓகே உங்களுக்கு 1 hour இல்லைப்பா, இன்னொரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், ஒத்துப்பாங்களா? அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள மெரினா கடற்கரை இன்னைக்கு மூடப்பட்டிருக்குது. ப்ரொட்டஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குதுன்ற செய்தியை கேள்விப்பட்டோடனே தாவேக்கா அரசு இன்னைக்கு அங்கே மூடி வச்சிருக்குது. ஒரு ஓப்பனாகவே வைக்கிறாங்க, வாய்ப்பும் கொடுக்குறாங்க. மெரினா கடற்கரையில் ஒரு 100 மாணவர்கள் கூடுறாங்க. இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க போகுது. சென்னை முழுக்க இருக்கிற ஐடி ஏரியாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கிளம்பி அங்கே வராங்க. கொடுக்கப்பட்டது 100 பேருக்கு வெறும் 1 hour தான். அது 100 பேரா 1 hourல முடியுமா? முடியாது.
2 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும். சரி 6 மணி நேரமே டைம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அரசுல இருந்து. அந்த 6 மணி நேரம் முடியும் போது வெறும் 100 பேர் தான் இருப்பாங்க. மெரினா கடற்கரையில் எத்தனை பேர் கூடியிருப்பாங்க 6 மணி நேரம் முடியறதுக்கு? சும்மா தோராயமா சொல்லுங்க நீங்க. ஒரு 1000 பேராவது கூடியிருப்பாங்க. எப்படி 50,000 பேர் கூடுவாங்க? ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு 10,000 இருந்து 15,000 பேர் கூடுறாங்க. ஒரு முறையும் வந்துட்டு நியூ இயர் பார்ட்டிக்காக 31ஆம் தேதி பெசன்ட் நகர் பீச்ல மெரினா கடற்கரையில 20,000 பேர் கூடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் சொன்னா எவ்வளவு பேர் வருவாங்க? அப்ப அந்த 50,000 பேர் கூடிடுறாங்க. நீங்க வந்துட்டு 50,000 பேரும் இங்க யாரால் ஃபங்க்ஷன் ஆகுவாங்க? அவங்கள யாரு டைரக்ட் பண்ணுவாங்க? அவங்கள யாரு வழி நடத்துவாங்க? இதுக்குள்ள எந்தெந்த இயக்கங்கள் உள்ள வரும்? எஸ்எஃப்ஐ வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஃப்ஐ எந்த கட்சிக்காக இத்தனை நாட்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியும். தெரியுமா? திமுக வேலை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்தியா முழுக்க எஸ்எஃப்ஐ காங்கிரஸோட நிற்கும். காங்கிரஸ் எங்க நிற்கிறதோ, இடதுசாரி கட்சிகள் எங்க நிக்குதோ அவங்க சிபிஐயோடும் காங்கிரஸோட நிற்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் இதுல இருந்து போயிட்டாலும் கூட இவங்க இன்னைக்கு வந்து திமுக மூலம் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எஸ்எஃப்ஐயோடைய பேரை யூஸ் பண்ணி தான் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ராவோடு ராவா விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னும் போது அந்த நேரத்துல 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பெருங்குடி ஏரியாக்கள்ல செவர்ல போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அவங்க வீட்டு வாசலையும் போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனா அவங்க எஸ்எஃப்ஐ அப்படின்னு எஸ்எஃப்ஐ இல்ல. அந்த நியூஸ் எதுல வந்துச்சு? வெறும் ஸ்பார்க்ல மட்டும் வந்துச்சு. ஒரு வீட்டுக்கு வெளியே போராட போனவங்க. ஏன்னா அனுப்புனவங்க யாரும் அவங்க தான் எடுத்து போடுவாங்க. அதை விட்டுருங்க. பெருங்குடியில போஸ்டர் ஒட்டப்பட்டது. நைட்டோட நைட்டா 3 மணிக்கு 4 மணிக்கு போஸ்ட் விட்டாங்க. பசங்க வீடியோ எடுக்கும் கேட்கறாங்க, யாருங்க நீங்க எதுக்கு வந்து ஒட்டுறீங்க? எஸ்எஃப்ஐயோடைய பெயரை யூஸ் பண்ணிக்கிட்டு திமுக காரங்க போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க அந்த நேரத்துல. இது எஸ்எஃப்ஐனால கேள்வி கேட்க முடியுமா? தமிழ்நாட்டுல கேள்வி கேட்டுச்சா? என் பேரை ஏங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறீங்க, விஜய் அவர்களை பத்தி அவதூறு பரப்பி ஓடி ஒளியாதே, வீட்டை விட்டு வெளியே வா, இந்த மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டப்படுது அன்னைக்கு ராத்திரி. அப்ப இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இதை நீட்டை மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்க நடக்கும். நாளைக்கு நீங்க உள்ள போயிட்டு நீட்டுக்கு எதிரா பாஜகவுக்கு எதிரா மட்டும் குரல் கொடுத்துட்டு இந்த காசுக்காக என்ன நடக்குமோ அதை மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்களா இவங்க? அது அடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டே தான். அப்ப எதுக்குங்க ஒரு ஆளுங்கட்சி இதுக்கு வந்துட்டு இது கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும்? லூசாங்க அவங்க ஆளுங்கட்சியில உட்காந்துருக்கவங்க. அவங்க என்ன எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு அந்த அதிமுகவுடைய ஆட்சியா இது? எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் கேட்காம இவங்களை வேடிக்கை பார்க்கலாம். ஓகேப்பா சூப்பர் பண்ணுங்க, ஓகே. சம்பந்தமே இல்லாம நீ இந்த நீட் பிரச்சனையை பத்தி போராடிட்டே இருக்கும்போது தாவேக்காவை வம்பிழுப்ப. இதை நான் ஒண்ணு என்னோட இமேஜினரி கதைகளா சொல்லலைங்க. இதே சிபிஐ ஆபீஸ்ல டி நகர்ல இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டங்கள் நடந்த ஃபுட்டேஜ் இப்பவே ஸ்கிரீன்ல போடலாம். பார்க்கட்டும் மக்கள் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கட்டும். அங்க உள்ள போனீங்கன்னா படிங்கடா 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 பரமான்னு சொன்னா கேட்குறீங்களாடான்னு ஒரு அக்கா பேசுறாங்க. தாவேக்காவை வம்புழுக்கிறாங்க. ராவண மவன்டான்னு பாட்டு பாடுறாங்க. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க நக்கலா. நீங்க நீட்டுக்காக போராட போனீங்கன்னா நீட்டுக்காக போராட போங்க. யூ டூ வாட் யூ ஆர் தேர் ஃபார். இதுல நீங்க டிவிக்கே வடிக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முக்கியமா அந்த ஜனநாயகனை கொண்டு வராங்க சார். இந்த டைம்ல வந்து ஜனநாயகம் மேட்டர் வரும். அதை விடுங்க. ஏன் எல்லாத்தையும் கிளப் பண்றீங்க? ஒண்ணா போவோம். இப்போ உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. சிபிஐ அலுவலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அலுவலகத்துக்குள்ள நீங்க எதுக்காக போறீங்க? நீங்க இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறீங்க. இதுல உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு தாவேக்கா அடிப்பதற்கான ஸ்கோப் என்ன இருக்குது? தென் யூ ஆர் டைல்யூட்டிங் த ஸ்கோப் ஆஃப் தி ப்ரொடெஸ்ட். அங்க சிஜேபி எதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பித்தது? டிரான்ஸ்பரண்ட் நீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களுடைய 3 கோரிக்கைகள் என்ன? நீட்ல இறந்த மாணவர்களுக்கு இழப்பீடு தரணும். அதே 1 கோடி ரூபாய் தலா 1 கோடி ரூபாய் தரணும். அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விலகணும். அதே மாதிரி சோனம் வங்ஷங் அவரோட போராட்டத்துக்கு தடை விதிக்க கூடாது. இது 3 கோரிக்கைகள் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நீட்ல எல்லாம் கசிவு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆமா, அங்க டிரான்ஸ்பரண்ட் நீட் சிஜேபியோட ப்ரொடெஸ்ட்கான காரணம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பிரேயர் இதுதான். இங்க திமுக உடைய ஸ்டாண்ட் என்ன? பேன் நீட். தமிழ்நாடு இப்போ அரசு தாவேக்கோட அரசு ஸ்டாண்ட் என்ன? நீட்டை பேன் பண்ணணும்ன்றது. ரைட்டா? இப்போ பேன் நீட்டுங்கிற ஒரு இடத்தை நீங்க இங்க போராட்டமா நடத்துறீங்க. இந்த எஸ்எஃப்ஐ மற்றும் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த சிபிஐ உடைய அலுவலகத்தில் நடக்கிற இந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு பேன் நீட்னு போகுது. சோ இதை வந்து பேன் நீட் நீ சொல்லவே கூடாது. நீ சிஜேபி நடத்துற அதே ப்ரொடெஸ்டுக்கு நீயும் இங்க அதே தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஸ்டாண்டு வந்துட்டு அங்க வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் நீட் வேணும். தமிழ்நாடுடைய ஸ்டாண்டு திமுகவுடைய ஸ்டாண்டுங்கிறது வந்துட்டு பேன் நீட் தான். அதனால தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா வெரி குட், சூப்பர். Then there comes my next question. அந்த ப்ரொடெஸ்டுக்குள்ள காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு
அணின்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஆமா. ஆர் தே த ரியல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு அணி? இல்ல அபிஜித் வீடியோ போட்டிருக்காரு சார். அந்த மாதிரி கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இங்க மட்டும் தான் இருக்கு. அவங்க எங்க தலைமையில மட்டும் தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது. உங்களுக்கு யாராவது இல்ல ப்ரொடெஸ்ட் ஜந்தர் பண்ணணும்னு மந்தரை நினைச்சா தாண்டி நாங்கள் ஆமா. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்தியாவில் இந்த ஜந்தர் மந்தரை தாண்டி வேறு எந்த இடத்திலும் நாங்கள் ப்ரொடெஸ்ட் இன்னும் நடத்தவே இல்லை. தட் இஸ் நாட் அஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த அசிங்கம் தேவையா? அப்ப யார உள்ள உட்கார வச்சுட்டு நீங்க சிபி அலுவலகத்துல இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நம்ம கூட வந்து இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியினர் வந்திருக்கிறாங்க. தோழர்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. அங்க இருந்துட்டு அதே அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி டிஎன் ஒரு பேஜ் இருக்குது. இளமாறன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த இளமாறன் யாரு அப்படின்னா அங்க அபிஜித்தோட இருக்கிற தமிழர் ஒருத்தர். ஓகே. இதுக்கு முன்னாடி அவர் வேற ஒரு முறை வந்துட்டு இந்தியா மேட்ச் எங்கேயோ பார்க்க போனப்ப வந்துட்டு இந்தியா ஜெர்சி போட்டு இவங்க 2 பேரும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இளமாறனும் அபிஜித்தும். அது இளமாறன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு போல, தமிழ்நாட்டுல வந்து உங்க கட்சியை ரெப்ரசன்ட் நிறைய பேர் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இளமாறன் கூட இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அபிஜித் சைட்ல இருந்து கொடுக்கப்படல. ஆனா இளமாறனுடைய வீடியோல இவங்க பேசுறாங்க. அது இளமாறன் அண்ட் அபிஜித்தோட காக்ரோச் பார்ட்டி ஆர் அபிஜித் 2 பேரோட கொலாப்ல அந்த வீடியோ வந்திருக்குது. அதுல அவர் சொல்றாரு ஏர்போர்ட்லயோ எங்கேயோ நின்றுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் யாரும் அதை பண்ணாங்க அப்படின்னா அது நாங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வீடியோ டேக் பண்ணி இளமாறன் போட்டுக்காரு. இப்ப இளமாறன் அங்க இருக்கிறார். ரைட்டா? ரைட். இப்ப அவர் அந்த வீடியோ போடுறாரு, திரும்பவும் மறுபடியும் போடுறாரு. அவர் பேஜ்ல அந்த வீடியோ அதையும் நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன். हेलो एवरीवन, हमारा प्रोटेस्ट सिर्फ और सिर्फ जंतर मंतर पर हो रहा है। तो मैं सभी लोगों से कहना चाहता हूँ, अगर आपको प्रोटेस्ट में शामिल होना है तो जंतर मंतर आइए। அப்போ who is this காக்ரோச் ஜனதா டிஎன் பார்ட்டி with 1.5 lakh plus ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம்? அவங்கள நீங்க இங்க உள்ள வச்சுக்கிட்டு இங்க போராட்டம் பண்றீங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. சரி ஓகேப்பா, அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருந்துட்டு போறாங்க, இல்லாம போறாங்க, யாரோ ஒருத்தங்க அவங்க போராட்டம் பண்றாங்களப்பா அப்படின்னா ரைட் ஓகே. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து we are against டிவிக்கு எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? அங்க ஜந்தர் மந்தர்ல ஒரிஜினல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி டிவிக்கு எனக்கு பிடிக்காது, சிஎம் விஜய் ஆஃப் தமிழ்நாடு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்களா? ஆனா இங்க இருக்கிற போராட்டத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தமிழ்நாடு அமைப்பு இங்க இருக்குதுன்னு சொல்லி நீங்க உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இந்த எஸ்எஃப்ஐ என்ன நடக்குது அப்படின்னா விஜய் அவர்களை வம்பெடுத்து வீடியோ போடுது. இப்போ இது மூலமா என்ன நடக்குது, என்ன கிரியேட் ஆகுது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஆல்சோ ட்ரோலிங் விஜய். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஆல்சோ ட்ரோலிங் டிவிகே. ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டிஎன் பேஜ்ல தானே இந்த எல்லா வீடியோஸ் இந்த ரீல்ஸ் போட போறது. அதான் எல்லாம் ரீஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வாட் இஸ் இது அபிஜித்தோட ஸ்டாண்டே கிடையாது. அப்ப அபிஜித் அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் அகைன்ஸ்ட் டிவிகேன்ற மாதிரி ஒரு பின்பத்தை ஏன் நீங்க கிரியேட் பண்றீங்க? இப்படிப்பட்ட ஒரு குளறுபடிகள் நடக்கிற ஒரு இடத்துல இந்த ப்ரொடெஸ்ட்ங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்க எல்லாம் போய் மெரினா பீச்ல ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இடம் கொடுத்துட்டு உட்காரணும். ஐ எம் டெல்லிங் யூ அகைன், திஸ் இஸ் நாட் எம்கே ஸ்டாலின். ஒரு வேர்ல்டு கப் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து 2 முறை 2 கப்பை மாட்டிட்டு 2 விதமான ஜெர்சியை போட்டு அப்பாவையும் பையனை ஏமாத்தின அரசியல் இது கிடையாது. இது ஒரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி கிடையாது. திஸ் இஸ் மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜயோட ஆட்சி. எனக்கு நீ டிவிக்கு சோம்புன்னு சொல்லி நீ என்ன வேணா சொல்லு. ஐ எம் வெரி கிளியர்லி டெல்லிங் யூ, இஃப் நாட் ஃபார் சிஎம் ஜோசப் விஜய், இவர் இல்லாம வேற யார் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாலும் டிஎம்கே பண்ண எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு அம்பலப்படுத்தி ஒரு கட்சி பேசியிருந்தா இந்த மாணவர்கள் இந்த இளைஞர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது இந்த திமுகவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எனக்கு தெரியல. எங்க வீட்டுல என்னுடைய எங்க தூரத்து சொந்தத்தை ஒரு பாட்டி ஒருத்தங்கிறாங்க. ஷீ இஸ் லைக் 73 இயர்ஸ் ஓல்டு. அவங்க சொல்றாங்க நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு. அவங்க எம்ஜிஆருடைய ரசிகர். அவங்க வந்து கலைஞருடைய வரிகளை பிடிச்சவங்க. சன் டிவி தான் பார்ப்பாங்க, சன் நியூஸ் தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன ஃபேண்டம்ல வந்து ஓட்டு போட்டாங்க எனக்கு புரியலங்க. இவங்க இன்னுமே அந்த ஒரு இமேஜினரி வேர்ல்ட்லயே விஜய் ஃபேன்ஸ், விஜயோட ரசிகர்கள், விஜயோட ஃபேன்ஸ் ஓட்டு போட்டாங்க. டேய் விஜய் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1.25 கோடி பேர் தான் இருக்கிறாங்களா? எனக்கு புரியல. என்ன நம்பர்ஸ் வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க? ஸோ இவங்க என்ன ஒரு மாய உலகத்துல இருக்கிறாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் இப்ப பாருங்க டிவிக்கு வந்துட்டு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அநியாயமா ஒரு அரசியல் பண்றாங்க. அதை வந்து இவங்களாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. விஜய் இல்ல கண்ணா, அஜித், ரஜினி, கமல், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் யார் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் திமுகன்ற ஒரு கட்சியை அடிச்சு அனுப்பி வீட்டுக்கு உட்கார வச்சு அதிமுகன்ற கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கி பண்ணியிருந்தா இதே மாதிரி சப்போர்ட் 1% கூட குறையாம இந்த தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. So we are not behind such an actor. We are behind the activities. அவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் நல்லா இருக்குது. திமுக அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம். இது இவ்வளவு சொல்றவங்க டிவிகே இஸ் ஈக்குவல் டு பாஜக. பாருங்க, பாஜக எதிர்க்காக போராட்டம் நடத்தணும்னு சொன்னா அதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுதான் விஷயம். இதுல ரொம்ப கிளியரா இவங்க மோட்டிவ் தெரியுது. திமுக இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்போ ஒருவேளை இந்த 10,000 பேரோ 50,000 பேரோ மெரினா பீச்ல கூடி அதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க ஊடுருவிட்டா who will take responsibility?
இது ஜந்தர் மந்தர்ல நடந்திருக்குது. இப்போ ஜந்தர் மந்தர்ல நடந்திருக்குதுன்னா ஏன் அது மரீனா பீச்ல நாளைக்கு நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் டிஎன் கவர்மெண்ட் எடுக்கலன்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஆமா. இப்ப பாஜகவை தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். ஆமா. அங்க டெல்லியில பாஜக தானே ஆட்சியில இருக்குது. அவங்களுடைய இந்த ப்ரொடெஸ்டுக்கு உள்ளதானே வந்திருக்காங்க இத்தனை பேரு. அதுக்காக அப்ப உள்ள எல்லாரும் ஊடுருவாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க ப்ரொடெஸ்டுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்குது. வெற்றிமாறன் கேட்டிருக்காரு, கொடுக்கப்பட்டிருக்குது. எஸ்எஃப்ஐ கேட்டிருக்காங்க. இன்னைக்கு சிபிஐ ஆபீஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பண்றாங்க. பப்ளிக்ல கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இது என்ன மோட்டிவ் கிளியரா இதுல செட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு they cannot fall into the trap. It's very clearly set. அன்னைக்கு இதே தான் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. ஏன் ஜந்தர் மந்தர் ஜல்லிக்கட்டுக்கு வாங்க. ஜல்லிக்கட்டுல எப்படி அந்த மாணவர்களா வந்துட்டு கல்ல தூக்கி எரிஞ்சாங்க போலீஸ் மேல? மாணவர்கள் போராட்டம் எப்படி மாறிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா? அங்க நடிகர்கள்னு சொல்லி வந்தவங்க அத்தனை பேரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீட்டுல உட்காந்துட்டு போன்ல இருந்து வீடியோ எடுத்து, நண்பா பாத்துக்கங்கப்பா பிரச்சனையா இருக்குது, ரொம்ப இதுவா இருக்குது, எல்லாரும் கலைஞ்சிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு அன்னைக்கு. உள்ளுக்குள்ள ஊடுருவாங்கல்ல, யாரோ ஒருத்தங்க வந்தாங்கல்ல, இல்ல காவல்துறையே எவ்வளவு இடங்கள் எடுத்து உடைச்சதை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடி சம்பவத்தை பார்க்கலையா? அப்ப என்ன வேணா இங்க நடக்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இட் இஸ் நாட் அண்டர் எனி கண்ட்ரோல். நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த காவல்துறை தாவேக்காக்கு ரொம்ப நேர்மையா இல்லாம திமுக பேச்சை கேட்டு காவல்துறை உள்ளே இருக்கிறவங்களே ஒரு 10 பேர் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல இருக்கும்போது எப்படி அந்த கல்லை தூக்கி உடைச்சு கண்ணாடி உடைக்கிற வீடியோ வந்துச்சோ அதே மாதிரி இங்க பண்ண என்ன பண்ணுவோம்? who will take responsibility? கடைசியில எல்லாமே இப்ப வந்து ஒரு பழியை தூக்கி இப்ப டிவி கேமரா போடணும், விஜய் மேல போடணும். வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா பழி டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. வாய்ப்பு கொடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியா அந்த ப்ரொடெஸ்ட் பெருசாக்கி இது அதுக்குள்ள வந்து டிவிகேக்கு அகைன்ஸ்டான முழக்கங்கள் இடணும், எல்லாம் பண்ணணும். இது எவ்வளவு டைல்யூட் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்களேன். கம்ப்ளீட்லி இட்ஸ் டைல்யூட்டட். டிவிக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது. அங்க டைல்யூட் ஆகி வந்து நிக்குது. கடைசியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிபிஐ ஆபீஸ்க்குள்ள நீ என்ன முழக்கங்கள் இடுற? அதை தாண்டி ஜந்தர் மந்தர்ல ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரைட், ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்களுடைய மோட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாணவர்கள் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு வீடியோஸ் நம்ம பாக்குறோம். அவன் கீழே முழங்காலிட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க 2 பேரு. அப்போ வந்து போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. கையை தூக்கி ஒருத்தவன்ட்ட சரண்டர்னு சொல்றான், அப்பவும் நீ அவன் அடிக்கிறியா? அவ்வளவு மோசமானவனா நீ நம்ம சொல்ற அளவுக்கு அந்த பசங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது இங்க இவங்க நைட்லாம் தூங்கிட கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தெரியல எப்படி இது வந்து ஒரு அதே ஈக்குவலண்டான அந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் ஈக்குவலா இந்த சிபிஐ ஆபீஸ்க்குள்ள நீங்க நடந்துட்டு இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? அது அவங்க சீரியஸா எடுத்துக்கல சார். அவங்க ஜாலியா பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அதை பார்க்கும்போது. அப்புறம் இதுல உள்ள ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, எவ்வளவு டைல்யூட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். மைக்க புடிச்சு ஒருத்தர் போனை பார்த்துட்டு தலித் என்றால் சும்மா இல்லடா அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. இந்த விஷயத்துல அது எங்க வந்துச்சு? ஏன் அந்த பாட்டை அங்க ஒரு பாடுறாரு? ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், ஹிஸ் லிரிக்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிதிங். அது ஏன் இங்க வந்துச்சு? அதுக்கான இடம் இது கிடையாது. இது தேவை, இந்த இடத்துல அது தேவையில்லையே. So how it is getting diluted? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். சிபிஐ ஆபீஸ்க்குள்ள the complete protest is diluted. எனக்கு இதை விட எனக்கு தெரியலங்க. இதையும் தாண்டி இந்த தாவேக்க அரசு மீது நீங்க கூற சொல்லணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா இதுல நிறைய கேட்பீங்க. இன்னும் நிறைய கேள்வி நான் சொல்றேன். முக்கியமா இந்த விஷயம் வந்து ஜனநாயகன் படம் வரும்போது வருது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க சார். ஏன்னா கூலி தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது முதலமைச்சர் கூலி படம் பார்க்க போனாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றனால ஒரு மாற்றமா நம்பிதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்களும் அவங்கள மாதிரியே பண்ணலாமாங்க? சரிங்க, பண்ணக்கூடாதுங்க, வெரி குட்டுங்க, ரைட்டுங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூலி படம் அவர் பார்க்க போனப்ப இந்த பர்டிகுலர் நபர் கேள்வி கேட்டாராங்க. இந்த பையன் இந்த பொண்ணு யார் இன்னைக்கு தாவேக்காவை கேள்வி கேட்கறாங்களோ, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு கேள்வி கேட்கறாங்களோ, சேம் பர்சன் கூலி படம் ஏன் பார்க்க போனீங்கன்றத கேட்டாங்களா? அன்னைக்கு கூலி படம் அவர் ஏன் பார்க்க போனாருன்றத பல பேர் கேள்வி கேட்டாங்க. இப்ப யாரெல்லாம் இதுக்காக பேசுறாங்களோ இவங்க கேட்டாங்களான்றது என் கேள்வி. அப்ப உங்க இன்டென்ஷன் என்ன இதுல? அப்ப உங்க இன்டென்ஷன் மக்கள் மேல இருக்கிற அக்கறை கிடையாது. இந்த தாவேக்கா மேல என்ன குறை கண்டுபிடிக்கலான்றதை நீங்க ட்ரை பண்றீங்க. அண்ட் அப்ப நான் இப்போ நான் அவனை கேட்கறேன், இப்போ என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிக்குதுங்க? ஜனநாயகன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஜனநாயகனுடைய இந்த கொண்டாட்டம்லாம் தேவையா? இப்போ இந்த வான வேடிக்கை வைக்கிறானுங்க, வெடிக்கிறானுங்க, பட்டாசு கொளுத்துறானுங்க. வர நீ குறுக்கவே விடாதீங்க. அதாவது வந்து பேனர் வைக்கிறாங்க, போஸ்டர் வைக்கிறாங்க, படத்துக்கு போறாங்க, 1000 ரூபாய் 1500 ரூபாய் டிக்கெட் போட்டு வாங்கி போறாங்க. உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ இதுவா இருக்குது இல்ல? அங்க வந்து ஜந்தர் மந்தர்ல அவங்க அந்த மாணவர்கள் என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் இங்க வந்து ஜனநாயகன் படம் பார்க்க கேக்குது. சரி, இப்ப இந்த ரீல் போட்டு முடிச்சிட்டீங்க, வீடியோல உட்காந்து கேமரா ஆன் பண்ணிட்டு மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குலாம், படத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ரீல் போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க போன்ல உட்காந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டீங்களா?
வீட்டில் போய் உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷோ பார்க்க மாட்டீங்க நீங்கள் நைட்டு? ஜந்தர் மந்தரில் அந்த போராட்டம் நடக்குதேங்கிறதுக்காக இப்போ 24 மணி நேரம் உட்காந்துட்டு போறீங்க இல்ல அதானே? சத்தியமா மனசு சொல்லுங்க யாரையாவது. இல்ல சார், யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் ஜனநாயக படம் பார்க்க போறாங்க. இப்ப நீங்க இப்ப டிவில சீரியல் பார்க்கல, நீங்க யாரும் இப்ப உட்காந்து ரீல்ஸ் பார்க்கல, இன்னைக்கு போய் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க மாட்டீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் பண்ணிட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, சாப்பாடு தண்ணி கூட சாப்பிட மாட்டீங்க. ஜந்தர் மந்தர் மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல உட்காந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றீங்க. இந்த ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் இவங்க மட்டும் உட்காந்து ஜனநாயகன் படம் பார்க்கறாங்க. இந்த உலகமே இயங்காம இருக்குது, ஜனநாயகன் படம் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்குது. சரி, அப்படி வச்சுப்போம். ரைட், ஓகேப்பா, ரைட். இப்போ இன்னும் இப்போ வேற என்னென்ன படம், அதாவது இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆன டேட் கொஞ்சம் சொல்லுங்க பூவி. எந்த டேட்ல இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? தியேட்டர்ல கட்டா குஸ்தி 2ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா சார். ஜூலை 3ஆம் தேதி. இப்போ இந்த ரீல்ஸ் போட்டவங்க யாராவது கட்டா குஸ்தி ரிலீஸ் அப்போ என்னடா இது தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது, அங்க ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள்லாம் அடிச்சு கொல்லப்படுறாங்க. அன்னைக்கு வந்து அந்த மாதிரி நடக்கல, போராட்டம் பண்ணாங்க. மாணவர்கள் அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்க கட்டா குஸ்தி 2 கேக்குதாடா அப்படின்னு எவனாவது இவங்க ரீல் போட்டானுங்க? இல்ல. சரி, ஜூலை 10ஆம் தேதி இதய முரளி ரிலீஸ் ஆயிருக்கு. பிரீத்தி முகுந்தனுக்கு ஹார்ட் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதர்வாவை பார்த்து அப்படின்ட்டு இருந்தானுங்க. இவனுங்க யாராவது ஒருத்தங்க அன்னைக்கு கேள்வி கேட்டானுங்க, ரீல்ஸ் போட்டானுங்க, ஸ்டோரி போட்டானுங்க. ஏன் இன்னைக்கு ஜனநாயகனுக்கு மட்டும் கேள்வி கேட்கறாங்க? இன்னைக்கு மட்டும் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்குதா தமிழ்நாட்டில்? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலையா இந்த போராட்டம் நடக்கிற டைம்ல? ஏன் ஒய் ஜனநாயகன்? ஒய் ஜனநாயகன்? ஸோ யூ பேசிக்கலி ஹேவ் அ மோட்டிவ். ஓ மோட்டிவ் இஸ் அகைன்ஸ்ட் டிவிகே. உனக்கு நீட்டை இப்போ நீட்டோடைய பிரச்சனையில அந்த மாணவர்களை பாதுகாக்கணுன்றது கூட உன் மோட்டிவ் இல்லை. இப்போ உன் மோட்டிவ் எல்லாம் இப்ப விஜய் டிவிகே. அதனால நீ ஜனநாயகனை பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிற. நீட் பிரச்சனை எவ்வளவு நாள் இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ல சார். இதே நீட் பிரச்சனைக்கு அன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மாணவி இறந்து போனப்ப எவ்வளவோ பெரிய இது ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கதறினானுங்களா என்ன? இல்ல. அவனுங்களுக்கு இப்போ அந்த 20 பேர் இறந்து போயிட்டாங்கும் போது இப்பதான் அவனுங்களுக்கே இடிக்குது. நம்ம ஊர்ல இந்த போராட்டம் நடந்தப்பலாம் அவனுங்களே கண்டுக்கல. அவனுங்க அதை விட ஒரு பெரிய சாடிஸ்ட் வச்சுக்கோங்க. அவனுங்கள விடுங்க, அவனுங்க கதை வேற தனி. ரைட்டா? இப்ப நான் கேட்கறது சிம்பிள் கேள்விங்க. என்ன அன்பே டயானா இந்த ரிலீஸ் ஆச்சுங்க 17ஆம் தேதி. பரிதாபங்கள் கோபி சுதாகர் இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோ வீடியோ போட்டுருந்தாங்க. இந்த ப்ரொமோ வீடியோலாம் யாரும் பார்க்கவே இல்லையா? பட்னியா இருந்தாங்களா? இன்னைக்கு சாட்டை திருமுருகன் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார். அதுல இல்ல, அவர் வந்து வடக்கன்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க, தமிழன்ஸ் வந்து ஜனநாயகம் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொன்ன இதே சாட்டை முருகன் அன்பே டயானா ரிலீஸ் ஆகும் போது அந்த அன்பே டயானா படத்துக்கு ரிவ்யூ போட்டுருந்தாரு. ஸோ இது வந்து பியோர் ஜோக்குங்க. தே ஆர் மேக்கிங் அ ஜோக் ஆஃப் தெம்செல்வ்ஸ். See, you talk politics. State to state, face to face, politics பேசலாம். என்ன வேணா பேசலாம். பட் நீ திரும்ப வந்துட்டு ஒரு நேரட்டிவை செட் பண்ண ட்ரை பண்றேன்னா அதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு வந்து மெரினா பீச்சுக்கு போடாச்செல்லாம் அனுப்பி விட்டு நீ அங்கே போய் உட்காந்து ஜனநாயகன் படத்தை பம்புழுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு உனக்கு நீ டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்கணுமா இல்லை நீட் பிரச்சனைக்கு இடம் கொடுக்கணுமா? நீ டைல்யூட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இடம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா அப்படின்னா வெரி சாரி. இதில் நடுவில் மறந்துட்டேன் போய் ஓடிடி ரிலீஸ் வேற இருக்குது ஜூலை 17. எங்கள் தங்கம், அதுக்கு தமிழில் அந்த பேர் என்டி பங்காரம். இன்டி பங்காரம் நம்ம சமந்தா அக்கா நடிச்ச படம் 17ஆம் தேதி சார். இதை எவனும் நெட்ஃப்ளிக்ஸ் உட்காந்து பார்க்கலையான்னு கேளுங்க. ஓட்டி சமந்தாவை மட்டுமாவது பார்த்துருப்பானுங்களா இல்லையான்னு கேளுங்க. நீங்க உட்காந்து ஜனநாயகன் பார்க்குறீங்களேடா, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரீலை தள்ளி விட்டு இங்கே உட்காந்து இட்லி அமுக்கின்னு இருப்பானுங்க வயிற்றுல. இங்கே இட்லி அமுக்கி விட்டு அங்கே ஸ்டோரியை போட்டு விட்டுறது. போட்டுவிட்டு இட்லியை தள்ளினாலும் இட்லி கோழி குருமா எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு அங்கே உட்காந்து ஜனநாயகன் எதுக்கு இந்த போலி வேஷம்? அந்த 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 போயிட்டு ஒரு தடவை முகத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு வர சொல்லுங்க இல்லையா? அதாவது நீ ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கிற இந்த திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருந்துச்சு, தாவேக்கா வந்த உடனே போராடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படல. போன வீடியோல நான் சொல்லிட்டேன், 2021 26 வரைக்கும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்க வேண்டியது பல ஊர்களில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் கண்டுக்க கூட இல்லை. மணிப்பூர்ல அங்க அத்தனை பெண்கள் உடல்ல ஒரு துணி இல்லாம ஒரு கம்யூனிட்டி சண்டை போட்டதுக்கு இழுத்துட்டு நடந்து போனானுங்க. பாஜக மேல அவ்வளவு வாய் பேசணும். நம்ம யாராவது ஒருத்தங்க நீங்களோ நானோ உட்காந்து போய் ரோட்ல போராட்டம் பண்ணுமா? ஏன் பண்ணல? தமிழ்நாட்டில் நடக்கல. திமுக கட்சி இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சா? மாபெரும் போராட்டம் நடத்தி இருந்திருக்க வேணா? நீ தான் சமூக நீதியை கிழிக்கிற கட்சியாச்சே.
பெண்களுடைய சமூக நீதியெல்லாம் பேசி தள்ளுற கட்சியாச்சு. அன்னைக்கு மணிப்பூர் பெண்களுக்கு அகைன்ஸ்டா அதுவும் பாஜகவுக்கு ஒரு அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன் அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணல? ஏங்க பண்ணல அன்னைக்கு? நீங்கலாம் இவங்க ஒரு ப்ரொடெஸ்டா போட்டு தள்ளுவீங்களாமே. 2021 26ல ப்ரொடெஸ்டா நடந்துச்சாமே தமிழ்நாட்டுல. இப்பதான் ப்ரொடெஸ்ட்டுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்களாமே. என்ன ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு 2021 26 வரைக்கும்? என்ன நடந்துச்சு ப்ரொடெஸ்ட்? சிஏஆ, சிஏஏ, என்ஆர்சி. ஆமா. அதுக்கு கட்சி ரீதியாக அரசியல் பண்ணணுமேன்னு அந்த மேட்டருக்காக திமுக வெளியே வந்து போராட்டம் பண்ணுச்சு. எஸ். அந்த ஒரு 1/2 மணி நேரம் ம், ம். பிரஸ் மீட்டுக்காக ம், ம். போராடுவோம் போராடுவோம் ஒரு முழக்கம் கேட்டுட்டு அந்த 1/2 மணி நேரம் முடிஞ்ச உடனே மைக்கை பார்த்துட்டு ஆக இன்னைக்கு நாங்க இந்த போராட்டம் பண்ணுவதற்காக காரணம் என்ன கேட்டா இந்த பாஜக அரசு அப்படின்றத பேசிட்டு கிளம்பி போயிடுவீங்க. இந்த போராட்டம் இல்ல சார். இல்ல டீலிமிட்டேஷனுக்காக பிஜிஎம் போட்டுட்டு கூலி படம் பார்த்த எஃபெக்ட்ல ம். பிஜிஎம் போட்டு பத்த வைக்கிறது அது ப்ரொடெஸ்டா? எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் ப்ரொடெஸ்டா? மக்கள் இறங்கவே இல்லையா அதுல? ஏன் மக்கள் இறங்கல? கட்சி மட்டும் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரஸுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ப்ரொடெஸ்ட் கணக்குல மக்கள் எங்க போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இறங்குனாங்க. மாபெரும் அளவில் தமிழ்நாட்டில் மக்கள் எங்கு இறங்கினார்கள்? இல்ல சார், எங்கேயும் இல்ல. மணிப்பூருக்கு மக்கள் இறங்கி போராடுறதுக்கு துப்பு இல்லைன்னா நீ இன்னைக்கு வந்து நீட்ல 20 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு வந்துட்டு போராட்டம் பண்ணவங்க ஜந்தர் மந்தர்ல அன்னைக்கு வந்துட்டு பாஜக வந்து அவங்கள தூக்கி போட்டு அடிச்சுது. அதுக்காக நான் போராட போறேன். அதுக்கு எனக்கு தாவேக்கா வாய்ப்பே கொடுக்கலன்னு சொன்னா நீ ஒரு மிகப்பெரிய திமுகவுடைய கை. இல்ல அப்படின்னா நீ தாவேக்காவை எதிர்க்கணுமேங்கிறதுக்காக கண்டமேனிக்கு சும்மா பேசிட்டு இருக்கணும். அடுத்து 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 வந்து ஃபுட்பால் மேட்ச் விளாட போலான்னு இருக்கேன் நான். ம். ஏன்னா வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப கவலையா இருந்தா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஃபுட்பால் விளாட ஆரம்பிச்சிருவேன். ஆமா. இப்போ ஃபீஃபான்னு ஒரு வேர்ல்டு கப் ஆமா நடந்துச்சு. சார். அர்ஜென்டினா அர்ஜென்டினா ஸ்பெயின் ஸ்பெயின் சண்டை போட்டு இருந்தானுங்க. ம். அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த ஜனநாயகன் போஸ்டர் ஸ்டோரிலாம்? முன்னாள் அமைச்சரே வந்து அர்ஜென்டினா டிஷர்ட் போட்டு ஆயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து இந்த ஒவ்வொரு போராட்டத்துல முன்னாள் உட்கார்ந்துருக்காங்க. அமைச்சர்களும் தங்களுடைய குடும்பத்தோட தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிச்ச டீமோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ம். போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா? சோ ரியாலிட்டின்றத நான் பேசுறேன். ம். ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டோம். ரியாலிட்டி இஸ் அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்சது இங்க பல பேர் பண்றது Status. என்னடா இது கவலையா இருக்குதுன்னு கவலைப்படுவோம். ஸ்டேட்டஸ் வைப்போம், ஸ்டோரி போடுவோம். நானும் அதுல பல விஷயங்கள் எடுத்து என் ஸ்டோரியில 2-3 நாளா வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆனா ஜனநாயகவனை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் 3 வேளை சோறு திங்க தான் போறேன். இதுதான் ரியாலிட்டி. என்னால முடிஞ்சதுன்னா என் மனசு தோணுச்சுன்னா நான் ஒரு வேளை ஜந்தர் மந்தருக்கு போவேன். இல்ல அப்படின்னா நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு கேட்பேன். இல்ல நடக்கிற போராட்டத்துல போய் கலந்துப்பேன். இவ்வளவுதான் ரியாலிட்டி உலகத்துல. இப்படிதான் வாழ்க்கை எல்லாருக்கும் இங்க போய்கிட்டு இருக்குது. நீ இந்த ரியாலிட்டியை தாண்டி டிவிக்கே மேல சும்மா தூக்கி போடணுமேங்கிறதுக்காக நீ ரியாலிஸ்டிக்கே இல்லாம அன்ரியாலிஸ்டிக்கா எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணி ஒன்று போட்டு விடுவோம் அன்னைக்கு அப்பாடா அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா வெரி சாரி. நீ அப்படியே ஜாலியா இருந்து. சார், அதே மாதிரி மாணவர்கள் வந்து நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. ம். காலேஜுக்குள்ள திருவெற்றியூர்ல போராட்டம் பண்ண மாணவர்களை வந்து போலீஸ் வந்து அராஜகம் பண்ணி வெளியில இழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. ஆமா. அப்ப அதான் கேட்டாங்க அவங்க, நீங்க ஏன் இந்த அரசு வந்து மாணவர்களுக்காக போராட்டம் பண்றதுக்கான ஒரு சுதந்திரம் கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்டிருந்தாரு சார். திமுக ஒருவேளை ஆட்சியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போராட்டங்கள்லாம் ஆக்சுவலா சூப்பரா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்டா நடந்துருந்துருக்கும். எப்படி சார்? ஏன்னா அங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்றதுக்கு ம். வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இந்த கட்சி அந்த கட்சி பேர் இயக்கம். அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இல்ல கெட்ட விதமா இவங்க பாஜக போர்ட்ரே பண்றாங்கல்ல. ம், ம். அப்படிப்பட்ட அவங்க போர்ட்ரே பண்ற காங்கிரஸ் கட்சியே எத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த போராட்டத்துக்குள்ள போச்சு? 25 நாட்களுக்கு பிறகு. ஆமா, ரைட்? ஆமா. First 25 days did they even enter into the protest? வரவே இல்ல. கண்டிப்பா. Because they know what to do with decent politics. They know what is decent politics. Right? ஆனா டிஎம்கே அது தெரியாது. டிஎம்கே நாளே இங்க தமிழ்நாட்டுல தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவுடைய ஆளுங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ம். நாளே நீ ஜனநாயகனை பத்தி பாட்டு பாடிக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிற. ரைட்? ம். சோ இப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றீங்க. ரைட்? ஒரு காலேஜோட இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவங்க பிரமிசஸ்க்குள்ள பண்றீங்க. ஆமா. இப்ப நான் படிச்ச காலேஜ்லயே வந்து நாங்க லா படிக்கும்போது காலேஜுக்குள்ள எல்லாம் கூட ப்ரொடெஸ்ட் பண்றது ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே. ரைட்? ம். ஒரு லெவலுக்கு மேல அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள்னால எங்க மேனேஜ்மெண்ட்னால எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க பண்ற நெக்ஸ்ட் விஷயம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் கால் பண்ணுவாங்க. பண்ணிடுவாங்க. எங்க காலேஜுக்குள்ள இந்த பசங்க இருக்கிறாங்க, எங்க பேச்ச கேட்க மாட்டேங்க, ப்ரொடெஸ்ட்ங்கறாங்க, என்ன வந்து பாருங்கன்றாங்க. போலீஸ் will enter the premises. They will come. வருவாங்க. என்ன நடக்குது இங்க? அப்படி கேட்பாங்க. கேட்க தான் செய்வாங்க. அது இதே வந்து தான் என் நடந்திருக்கு. காலேஜுக்குள்ள ம். என் காலேஜுக்குள்ள நான் போராட்டம் பண்றது நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்க முடியாது. முக்கியமா மாணவர்கள் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல சார். ஸ்டூடண்ட்ஸ் மேல எப்படி அதாவது சார் நீங்க தைரியமா ஆ கை வைப்பீங்க அப்படின்னு ஆமாங்க. கேக்குறாங்க இங்க சார். வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டூடண்ட்ஸ் கூட விடுங்க. அதாவது ஜர்னலிஸ்ட், ம். அப்புறம் லாயர்ஸ், டாக்டர்ஸ் இவங்க 3 பேரும் யாரு அப்படின்னா யார் சொல்லுங்க?
ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருங்க. டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னா அந்த பிரஸ் ஆமா. எல்லாமே சேர்ந்து. இவங்கலாம் யாருன்னு சொல்லுங்க? யாரு சார்? இந்த உலகின் மிக மிக தூயமானவர்கள். தூய்மையானவர்கள். ஆமா, ரொம்ப ரொம்ப தூய்மையானவர்கள். ஏன்னு சொல்லுங்க? ஏன் சார்? ஏன்னா அவங்கலாம் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட். அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா அவங்கலாம் டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு பொய்யே பேச தெரியாது. தவறே பண்ண மாட்டாங்க. ஈக்காக கூட தப்பு நினைக்க மாட்டாங்க. அப்படி எதுவும் இப்படின்னு இல்லையே ஒண்ணு சார். இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல கை வச்சா ஜேர்னலிஸ்ட் சங்கங்கள், பிரஸ் கிளப்லாம் சேர்ந்து இதை நாங்கள் வன்மையாக Association கண்டிக்கிறோம். ஒரு அசோசியேஷனுங்கிறது எதுக்குங்க இருக்குது? ஒரு தவறு நடந்துச்சுன்னா அவனுக்காக தட்டி கேட்கணும். ஒரு லேபர் யூனியன் எதுக்குங்க இருக்குது? தவறு நடந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டுச்சுன்னா அதை தட்டி கேட்கறதுக்காக அந்த யூனியன்லாம் அந்த காலத்துல வந்துச்சுங்க. ம். யூரோப்ல தான் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த யூரோப்ல நடந்த அன்றைய புரட்சிகள் தான் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய பல ஒர்க் பெனிஃபிட்ஸ் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த டாக்டர்ஸுங்க, லாயர்ஸுங்க இவங்கலாம் என்ன முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் மேல ஒரு சின்ன இது போட்டா எல்லா டாக்டரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு லாயர் மேல ஒரு சின்ன வழக்கு போட்டா மனசாட்சியே இல்லாம அந்த அந்த தவறே அவர் மேல இருந்தாலும் கூட கூட சேர்ந்துருவாங்க எல்லாருமே. இப்போ அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் நடந்துச்சு. ம். ஒரு ஜேர்னலிஸ்ட் கொண்டோட ஆமா. எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. அது Association என்ன பேசினாங்க. ஏது அவர் மேல தப்பு இருக்கா இல்ல விசாரிக்கவே கூடாதாம். எப்படிங்க நீங்க விசாரிப்பீங்க? அவர் எவ்வளவு பெரிய ரெப்யூட்டடான பர்சன். ஏன்னா சிஎம், பிஎம்ஏ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முன்னாள் சிஎம், பிஎம் எல்லாம் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் விசாரிக்க கூடாதா? ஒரு சங்கத்தை வச்சு கிளப்பி வந்துருவீங்களா? அப்ப ஆல் இந்தியா சிஎம் அசோசியேஷன் வச்சு எல்லா மாநிலங்களுடைய சிஎம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிஎம் தொட்டா போராட்டத்துக்கு வரலாமா? இது என்னங்க இது? அந்த மாதிரி இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை தொட்டா ஸ்டூடெண்ட்ஸ் மேல எப்படி சார் நீங்க கை வைப்பீங்க? வைக்கக்கூடாது தான். ரைட். நீங்க வந்து வயதுல சின்னவங்க, ஒரு ஸ்டூடெண்ட், இந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மாணவனை தொட்டா இந்தியா முழுக்க எல்லா மாணவர்களும் கிளம்பி வருவாங்கன்றதுக்காக இந்த டயலாக் அங்க வருது. நான் என்ன சொல்றேன், அந்த மாணவர்கள் அங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதா? மேனேஜ்மெண்ட் அனுமதிச்சுதா? அவங்க ஏன் இங்க போராட்டம் பண்றாங்க? அப்ப அவ்வளோ பேர் அங்க கூடுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டே நாளைக்கு அதுல வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்திருந்தாலும் கூட போலீஸ் ஏன் வரும் அப்படின்னா, இத்தனை பேருக்கு மேல நீங்க என்ன போராட்டத்துக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க உங்க காலேஜுக்குள்ள நடக்கிற காலேஜ் போராட்டத்துக்காக உட்கார்ந்தாலே போலீஸ் வரும். நீ இங்க நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக நீங்க கூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆஃப் கோர்ஸ் தி போலீஸ் வில் என்டர். எப்படிங்க வராம இருக்கும்? அப்ப அந்த இடத்துல நீங்க கிளம்புங்கன்னு சொல்லும்போது கிளம்பவும் மாட்டீங்க. நாங்க உட்காருவோம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்க கிளம்ப மாட்டீங்க. அப்ப யூ ஆர் நாட் த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆர் நாட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் இந்தியா. ஐ அம் வெரி சாரி. இந்த மாதிரி ஒரு 10 மாணவர்கள் பண்ணிட்டு இவங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே கெட்ட பேர் வர வச்சாங்கன்னா எனக்கு தெரியல பதில் என்னன்னு சொல்றது. உங்களை கிளம்ப சொன்னா கிளம்பி தானேங்க ஆகணும். ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா கிளம்பி தானேங்க ஆகணும். எப்படி கை வைப்பீங்க, எப்படி கை வைப்பீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு அமைதியா இருக்கணுமா? எடப்பாடி பழனிசாமி வேணா திரும்ப ஆட்சிக்கு வர சொல்லுங்க. நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நியூஸ்ல வரத நியூஸ்ல வந்துருது. கைது கைது. அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல சார். அரஸ்ட்னா என்ன? அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது. அரஸ்ட். கைது பண்றது. இவங்கள இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்துவதற்கும் அரஸ்ட்டுக்கும் ஒரே அர்த்தமான்னு சொல்லி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வேணா போய் பார்த்துட்டு வரட்டும் 5 நிமிஷம். வாட் இஸ் அரெஸ்ட், வாட் இஸ் டிடென்ஷன்? அதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அதை பத்தி. நீங்க இல்லீகலா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதியை தாண்டி நீங்க ஒரு இடத்துல கூடுறீங்க அப்படின்னா உங்களை அங்கிருந்து தூக்கிட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, எல்லா அரசாங்கத்திலையும் பண்ணுவாங்க. ஒரு வேன் வச்சிருப்பாங்க, கம்பி கம்பியா போட்டிருக்கும். அந்த வேன்ல வருவாங்க, எல்லாரையும் பிடிச்சி ஏத்துவாங்க. 400 ரவுடி 10 பேர் ஏறுவாங்க. உள்ள பாத்துருப்பீங்க நீங்க. ஏறி உள்ள உட்கார வச்சு அங்கிருந்து அப்படியே கொண்டு போய் 1 கிலோமீட்டர் தள்ளி அவங்க போயிட்டு அவங்கள வண்டி போனோட இந்த இடத்த செக்யூர் பண்ணிடுவாங்க. இனிமேல் யாரும் உள்ள வரக்கூடாது. செக்யூர் பண்ணிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு அப்படியே 2 தெரு தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இல்ல ஒரு மண்டபத்துல உள்ள வச்சு அவங்கள அடைச்சிட்டு அவங்கள டிடெயின் பண்ணுவாங்க. அவங்க லீகலி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரெயினிங். தட் இஸ் கால்டு டிடென்ஷன். அந்த மாதிரி டீடைன் பண்ணி அவங்க ஒரு இடத்துல வைப்பாங்க. ஏன் வைப்பாங்க அப்படின்னா, நீ திரும்ப போய் வேற இடத்துல போராட்டம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அவனுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அனுப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? திமுக ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் மண்டபத்துலலாம் வச்சு அடைச்சு அங்க ரெஸ்ட் ரூம் இல்லாம எதுவும் இல்லாம பெண்கள் பல பேர் வந்துட்டு அங்க உள்ளேயே இதெல்லாம் நடந்துச்சுங்களா? அவங்கலாம் பேசவே கூடாது. டிடென்ஷன்னா என்னன்னு இதுல யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நியூஸ் இவங்க நடத்துற இவங்க காசு கொடுத்து நடத்துற இந்த நியூஸ் சேனல்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி 6 மணி நேரம் 7 மணி நேரம் இதுல இருந்து கூட்டு போனப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே ஒரு மண்டபத்துல அடைக்கப்பட்டு அங்க யாருக்கும் வந்து ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண முடியாம ஏதாவது நடந்துச்சுன்னு செய்தி வந்துச்சா? இல்ல. எப்படி அது அரெஸ்ட் ஆகும்? அரெஸ்ட்னா நான் லீகலி உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களை இருந்து இங்க இருந்து தூக்கிட்டு போய் என்னுடைய ஸ்டேஷன்ல வச்சு உட்கார வச்சாதான் அதுக்கு பேரு அரெஸ்ட். அங்க நான் உங்களை உட்கார வச்சு உங்க மேல நான் எஃப்ஐஆர் போட்டு உங்களை நான் நேரா ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொசீட் பண்ணணும்.
மேஜிஸ்ட்ரேட்டை 12 மணி நேரத்துக்குள்ள உங்களை காட்டணும். நான் நைட்டெல்லாம் உங்களை ஸ்டேஷன்ல வச்சுக்கவே கூடாது. உங்க மேல எஃப்ஐஆர் முதல்ல போடணும். தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எஃப்ஐஆர் போட்டு உங்களை நான் போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை 12 மணி நேரத்துக்குள்ள உங்களை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து கூட்டிட்டு போயிட்டு காட்டி, ஒருவேளை அவர் ஓகேன்னு சொன்னார்னா நான் உங்களை லீகல் ரிஸ்ட்ரெயின்மெண்ட்டை தாண்டி அரெஸ்ட்டை தாண்டி உங்களை கூட்டிட்டு போயிட்டு நேரா ஜெயில்ல வைக்க முடியும். அந்த ஜெயில்ல வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் தான் ரிமாண்ட். இது எதுவும் தெரியாம அரெஸ்ட் கைதுன்னு எவனாவது நியூஸ்ல போடுறான் அப்படின்னு அவன் போய் பேசுறான். கைது வேற. திருக்குறள் இவருக்காக பாருங்க, அறிவு பண்ணதுக்கு பேர் கூட அரெஸ்ட் கிடையாது. அது உதயநிதி அவர்கள் ட்வீட் போடுறாரு. அறிவு அவர்களின் கைதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது கைதே இல்ல ஐயா. நியூஸ் சேனல்ஸ்லயே அப்படிதான் சார் போட்டாங்க. கைது தலைமைச் செயலகத்தில் அனுமதியின்றி போராடிய. சரி, ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன். அது அவங்களுக்கு அப்படிதான் போடணும்னு இன்டென்ஷன் இருந்தா இன்டென்ஷன் இருக்கட்டும். கனிமொழி அவங்க வந்து 22 ஜூலை 2026 அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார். 6:40 PM. இது வந்து திருவொற்றூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம். ஆமா, 20ஆம் தேதி எக்மோர்ல போராட்டம் பண்ணி அவங்க எல்லாம் தூக்கிட்டு போனாங்களே, அப்ப ஏதாவது ட்வீட் போட்டாங்க? இல்ல. ராஜா அவர்கள் ஆராசா போட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் போட்டாரு. அதாவது அறிவு அவர்களை வந்துட்டு டீடைன் பண்ணி கூட்டு போனப்ப டக்குன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. அவர் இங்க எதுக்காவது போட்டாரு? இல்ல. 21ஆம் தேதி இதே மாதிரி இருந்துச்சு, அப்போ வந்துட்டு ஏதாவது போட்டாரு? மதுரை சம்பவத்துக்கு போட்டாரு? இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பெர்மிஷன் வாங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாணவர்கள் வந்து ஒரு ஆசையிலையும் ஆர்வத்தையும் போய் பண்ணிட்டாங்க, நம்மனால இதுல என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு சைலண்டா அதுக்கெல்லாம் ட்வீட் போடாம விட்டுட்டு. நீட் தேர்வுக்கு எதிராக திருவொற்றியூர் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்ட SFI அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் போராடி வரும் இளைஞர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அராஜகமாக கைது செய்து வரும் தாவேக அரசின் செயல் பாசிசத்தின் உச்சமாக உள்ளது. காவல்துறையை வைத்து இந்த இளைஞர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை பார்க்கையில் தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆட்சிதான் நடக்கிறதா என்கிற சந்தேகம் எழும்புகிறது. சரி, ரைட். ஜனநாயகன் படம் வேணாவே பார்த்துட்டு வர சொல்லுங்க. இவங்க ஜனநாயகம் பற்றிலாம் இவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய இப்போ இருக்கிற மினிஸ்டர் எம்எல்ஏக்களே போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேணா பார்க்க சொல்லுங்க. காண்டா இருக்கும், பார்க்க முடியாது, ரொம்ப எரிச்சலாயிடும். ஆனால் ஐயோ, 75 வருஷ அரசியலுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ரொம்ப பண்ணிட்டாங்க. அதான் தெரியுது அந்த படத்தை ஏன் இவங்க ரிலீஸ் பண்ண விடல. இவங்களும் பாஜகவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் கூட்டா சேர்ந்துட்டு இந்த படத்தை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட போட்டுக்கங்கடா, எலெக்ஷன் முன்னாடி வேணாம்னு சொன்னாங்க. எவ்வளவு தொகுதி வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அது எனக்கு தெரியலங்க. இந்த மூவி வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கோம்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த படம் ரிலீஸ் வந்து இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா வருது இல்ல, இப்ப இன்னும் மாசா இருக்குது, இன்னும் ஜாலியா இருக்குது. எனக்கு விஜய் அவர்களோட மாசெல்லாம் இல்ல, அவங்கள போட்டு ஒரு ஒரு படத்துல திமுகவையும் அதிமுக பாஜக பிளஸ் பிளஸ் பிளஸ்ல இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரே படத்துல ஒரு ஹீரோனால அடிக்க முடியுதோ அப்பா அப்படின்னு தோணுது எனக்கு. அப்படி மாசா இருக்குது எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்குது, ஜாலியா இருக்குது, நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். அதை விடுவோம். அடுத்து இப்போ இன்னொரு ஜோக் வருவோம். இப்போ காங்கிரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்குது நம்மளுடைய சதன் இந்தியாவில்? கேரளா, கர்நாடகா, இங்க வந்து நம்மளோட கூட்டணியில இருக்காங்க. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி. அப்ப இங்கெல்லாம் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயே அதுல இருந்து நம்மளுடைய சதீஷன் இருக்காரு இல்லையா? ஆமா சார், சதீஷன் நியூ சிஎம் ஆஃப் கேரளா. அங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸுக்கு வெளியே போராட்டம் பண்ணப்ப பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தார் ராகுல் காந்தி பக்கத்துல, சிரிச்சுக்கிட்டு நல்லா சைலண்டா ப்ரொடெஸ்ட்ல. ரைட்டா? போனாரா இல்லையா அவரு? ஆமா சார், பக்கத்துல உட்கார்ந்தார்ல சார். இப்ப கேரளாவோட சிஎம் அங்க ப்ரொடெஸ்ட்க்கு போயிட்டாரு. நம்ம தமிழ்நாடு சிஎம் போல, கேரளா சிஎம் அங்க போயிட்டாரு, DK சிவகுமார் போயிட்டாரு. ரைட். இப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற சதீஷன் அவர்கள் சிஎம் அங்க போயிட்டாருன்னா இந்நேரத்துக்கு அப்ப காங்கிரஸ் மக்கள் போராட்டம் பண்ணலாம்ல, பண்ண விட்டுருக்கணும்ல. விட்டாரா சதீஷ்னு? என்ன நடந்துச்சு காங்கிரஸ் கேரளால? மாணவர்கள் இதே மாதிரி ரோட்ல அங்க போயிட்டு போராட்டம் பண்ணலான்னு போனாங்க. பெரிய வண்டியில நல்லா தண்ணி எடுத்து பீச் பீச் பீச்னு மொத்த பேரையும் அடிச்சு 20 பேரை கலைச்சு அனுப்பி விட்டாங்க. ஏங்க அனுப்பிச்சு விட்டாங்க? தமிழ்நாடு தானே எங்க மோசம். உங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது சதீஷன் அவர்கள் ஏன் விடல? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அங்க நடக்குது. ஓகேப்பா, அங்க நடக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜந்தர் மந்தர் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கங்க. இங்க உள்ள நான் ப்ரொட்டஸ்ட் பண்ண உங்களை நாளைக்கு அனுமதிச்சேன் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிங்க, காங்கிரஸ் பாஜக அகைன்ஸ்ட். உங்களுக்கு டிவிக்கே தானே வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்றீங்க, காங்கிரஸ் பாஜக பி டீமா? ஏன் காங்கிரஸ் அனுமதிக்கல? இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். சதீஷன் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, ஏன் அனுமதிக்கல? ஸோ தே ஆல் நோ. நம்ம ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம்னா நமக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஈஸியா அதுக்குள்ள ஒரு 10 பேரை அனுப்பி இதை டைல்யூட் பண்ணி வேற மாதிரி மாத்தி விட்டுருவானுங்க அப்படின்ற அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. இது போன்ற ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ல யாருக்கு எதிராக எதை எங்க எப்படி திருப்பான்னு யாருக்கும் தெரியாதுன்ற அந்த அறிவு இருக்குது. மோரோவர் நம்ம ஊர்ல இதுக்கான
ப்ரொட்டஸ்ட்டை தாண்டி என்ன பண்ண முடியுது, என்னப்பா அப்ப நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, லீகலி ஹவ் வி கேன் ஹேண்டில் திஸ் தான் மேட்டர்ன்றதையும் சிஎம் சொல்லிட்டாரு உங்களுக்கு. ஆமா. ரைட்டா? மாநில பட்டியலுக்கு இருந்து கொண்டு வரணும்னு அப்போ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது இருக்குது. இந்த எஜுகேஷன் அப்படின்றத வந்து நீங்க ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல போடுங்க. ம். சிறப்பு கன்கரண்ட் பட்டியல். அப்ப அதுல அந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு பட்டியல்ல நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதுல உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெசிடுவல் பவரை கூட நீங்க வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்தா மட்டும்தான் நீட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லனா ஒடிஷால வேற மாதிரி போராட்டம் பண்ணுவான். சிஜேபி டெல்லியில வேற மாதிரி போராட்டம் பண்ணுவான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்லுவான். நீட் வேணும்பா, வேணாம்பா. ஒருத்தன் வந்துட்டு எனக்கு சரியா பண்ணி கொடு நீட்டம்பா. ஒருத்தன் வந்து நீட்ல இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடும்பா. ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதிரி கேட்டுக்கும். அப்ப நீ நீட்டுங்கிற ஒரு விஷயத்த பேன் நீட்னு சும்மா பேசிட்டு இருந்தோம்னா இது நடக்க போறது கிடையாது. நீ மாநில பட்டியலுக்கு நீ வந்துட்டு கல்வியை கொண்டு வந்துனா அது வந்து வேலையை செஞ்சு விட்டுரும். இல்ல கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வா. அதுல வச்சுக்க. ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்துக்கு தேவையான அவங்களோட எஜுகேஷன் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏஐஇஇன்னு ஒன்று இருக்குது. யாராவது ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி அது வந்து போராட்டம் பண்ணாங்க அது வேணாம்னு சொல்லி. கிடையாது. ஏன் போராட்டம் பண்ணல? அப்போ இதுக்கு ஏன் போராட்டம் பண்றாங்கன்ற காரணங்கள் இருக்குது. அப்போ நீ இதை இப்படி கொண்டு வா, நான் இதை சரி பண்ணிக்கிறேன்ற விஷயத்தை இவங்க முன்னெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லீகல் சொல்யூஷன் தான் சொல்யூஷனே தவிர, நான் உன்னை இன்னைக்கு நான் ப்ரொடெஸ்ட் பண்ண விடுறேன், நீ ப்ரொடெஸ்ட் பண்ற, நீ என்னையும் மீறி நீ வேற ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி இது வேற மாதிரி மாத்தி விட்டுருவன்றதை தாண்டி வாட் இஸ் த சொல்யூஷன்? காவேரி கூட தான் வந்துட்டு எவ்வளவோ பெரிய லெவலில் ட்ரை பண்றாங்க. பல முறை நடிகர்கள் வச்சு போராட்டம் பண்ணுவாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா கர்நாடகாவில் தண்ணி விட்டுருவானா? லீகலா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சு அந்த கேஸ் தமிழ்நாடுக்கு ஃபேவரா வந்தப்பதான் தண்ணி விடணும்ன்ற ஒரு நிர்பந்தம் போர்டு அவங்களுக்கு வச்சு, ஏற்பட்டுச்சு. ஆமா. அப்பயும் ஒரு வருஷமும் 2 மாசம் 2.5 மாசம் தள்ளி தான் அந்த தண்ணியை தரலாம். ம், ம். லீகல் சொல்யூஷனுக்கே அதான் மரியாதை. நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸோ வாட் இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன்ங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ப்ரொடெஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க இந்த மாதிரி டைல்யூட் ஆயிடுவீங்க ஆயிடுவீங்க. அப்படின்றதையும் ஒரு பிரச்சனையா தான் இங்க பார்க்கப்படுது. ஸோ இப்போ நீங்க ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி அட் த எண்ட் இதுல யாரு ஸ்டேக்ல இருக்கிறா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நியாயம் வேணுங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்டே தவிர இது பாஜக, காங்கிரஸ், தாவேக, திமுகங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ் இல்லையா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திமுகவுடைய ஆசைக்காக இந்த போராட்டம் நடத்த விட்டு வேடிக்கை பார்த்து அப்புறம் திமுக காரங்களே பின்னாடி ஆளுங்களை அனுப்பி உள்ள வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போலீஸ் அடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் தாவேக்காவுடைய கண்ட்ரோல்ல வந்து மாணவர்கள் மண்டையை உடைச்சதுன்னு சொல்லி இதை வச்சு அரசியல் லாபம் பார்க்கலான்னு என்றவங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா we have to look at the interest of the students. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பலிகடா ஆவாங்க நாளைக்கு. நீ கேட்கும்போது ஜாலியா இருக்கும். வர்றா அந்த தாவேக்கா வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குது ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு, நான் போறேன்டா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பர். நாளைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை திமுக பண்ணுங்கிறத பொலிட்டிக்கலி யூ ஹேவ் டு ஃபோர்சி. அதை தாவேக்கா பண்ணியிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் திஸ் அப்படின்றது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெட்டர் வே. நிறைய ஸ்டேட் அதை தான் பண்ணிட்டு இருக்குது. எந்த ஸ்டேட்லையுமே இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஜந்தர் மந்தரை தாண்டி இங்கே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படல. ஏன்னா ஜந்தர் மந்தர் நடந்தது இன்னொரு பெரிய அலாமா மாறி இருக்குது. இங்கே அது ஒரு அலாமிங் சுச்சுவேஷன். ஐயோ ஜந்தர் மந்தருக்குள்ளேயே இப்படி பூந்துட்டானுங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ இங்கே நம்ம நடத்தினா இங்கே என்ன பண்ணணும் தெரியலாம்னு சொல்லி எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் அபௌட் தேர் ஓன் பீப்புள். திமுக வேணா மக்கள் மேல அக்கறையே இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தேவை நம்ம அரசியல் லாபம் அப்படின்னு சொல்லி எவ்ரிபடி கான்ட் பி லைக் தட், ரைட்? ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமா முக்கியமா மக்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மேஜரான ஒரு விஷயம். சொல்யூஷன் என்னவோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கறத தாண்டி இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனா சொல்யூஷன் என்ன அப்படின்றது அப்படிங்கறது முக்கியம். மிக முக்கியமான சொல்யூஷன் நமக்கு 2029 பாஜக இருக்கக்கூடாது. ஆமா, அதுதான் சொல்யூஷன். ஆமா, ரைட்டா? கண்டிப்பா. அந்த சொல்யூஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட்டை இன்னைக்கு வந்துட்டு சிஜேபி பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. வச்சிட்டாங்க. தாவேக்கா என்னதான் மூச்சோ போட்டு டே உன்ன மாதிரிதான்டா எனக்கும் பாஜகவை பிடிக்காது, நான் மத்திய அரசு கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறேன், ஏன்னா தமிழக அரசுக்கு வர வேண்டியது வரணும், ஆனா நான் பாஜகவை இனிமே எதிர்த்து தாண்டா இருக்கிறேன்னு வாயால சொல்லி பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, அதை விட அறிக்கை விட்டு பார்த்தாச்சு, ஒரு படமே எடுத்து படம் முழுக்க பாஜகவை எதிர்த்து வச்சுக்கிறாங்க. ஓகே. திமுக அவ்வளவு வாய் பேசுறாங்கல்ல. உதயநிதி இதுக்கு முன்னாடி எதனா ஒண்ணு இந்த மாதிரி படத்துல நடிச்சு கொடுத்துறாரு? நடிக்கவே தெரியாதவருக்கு அதை விடுங்க, அது இந்த மாதிரி படம் நடிக்க போறாரு. இல்ல வந்து இந்த படம் நீங்க தயவு செய்து நான் சொல்றேங்க, ஜனநாயகன் படத்துல கம்ப்ளீட்லி பாஜகவை எதிர்த்து நான் அடிச்சு சொல்றேன், சவால் விடுறேன், இந்தியால பாஜகவை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸே ஆனது கிடையாது. நான் சொல்றது வந்து தியேட்டருக்கு வர ஒரு பிக் ரிலீஸ், பெரிய ஹீரோக்கள் கமர்ஷியலா ஓப்பனா அடிக்கிற அந்த மாதிரி படங்கள் பேசுறேன். டாக்குமெண்ட்ரி இந்த ஃபெஸ்டிவலுக்காக அதை பத்தி சொல்லல. தியேட்டருக்கு வர படங்கள்ல இந்த மாதிரி டைரக்டா அடிச்சு யாரும் போட்டது கிடையாது. ஏன்னா இந்தியில படம் பண்றவங்கலாம் அழகா போயிட்டு மோதியோட ஒரு டீ பார்ட்டில போயிட்டு கலந்துப்பாங்க. எலெக்ஷன் வருதுன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால அவங்க அந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்க. காசு பார்த்துட்டு சைலண்டா போயிடுவாங்க. ரைட்டா? இங்க இருக்கிறவங்க நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் நடிச்சு முடிச்ச காரணத்தினால, தன்னை விட காமெடியன் இன்னும் நல்லா நடிச்ச காரணத்தினால
அந்த மன வருத்தம் தாங்க முடியாம கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஆசைக்காக ஏஆர் ரகுமான் மியூசிக்ல ஒரு படமும் நல்ல டைரக்டருடைய டைரக்ஷன்ல ஒரு படமும் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரலான்ட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரிதான் வந்துட்டு பல பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நடிகர் ஓப்பனா திஸ் இஸ் மை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு தன்னுடைய கமர்ஷியல் படங்களை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2000 இருந்து சொல்லிட்டு வராரு. சின்ஸ் 2000 ஒரு பிராண்டுக்கு போடுவாங்களா கீழே சின்ஸ் 2000 அப்படின்னு. அது மாதிரி சிஎம் ஜோசப் விஜய் அலைஸ் ஆக்டர் விஜய் பிராக்கெட்ல opposing DMK, ADMK, BJP and all the other parties who are doing wrong in the political scenario since 2000s போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஹீரோ வேற யாராவது நீங்க காட்டிடுங்க. அப்ப அவர் இன்னைக்கு சிஎம்மா வந்திருக்காரு அப்படின்னா அவரோட விஷனை சினிமால காட்டினாரு. இன்னைக்கு அவர் வந்து அதே நேர்ல பண்றாரு. நீ இன்னும் குறுக்க வந்து எதனால எனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ண தெரியுமா, அப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவர் நடிச்சிருக்காரு. அதனால படத்துல நீங்க வந்து எதிர்த்து பேசிட்டீங்கன்னா பாஜக அழிஞ்சிருமா, நீ கூட தான் வீட்டுல உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்க, பாஜக அழிஞ்சிருமா? இந்த டைம்ல இது கேட்கலாமான்னு தெரியல. கேளுங்க. டிஎம்கே அவங்க லாஸ்ட் டைம் 2021ல எலெக்ஷன் வந்த போது அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வர்ற 7 மாசத்துல நாங்க நீட்டை இல்லாம பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு சீக்ரெட் எங்க கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்களா. அந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்க கேள்வி கேட்கறதுக்கு வந்து கோபமா வருது இப்போ நிறைய பேருக்கு. அப்போ நீங்க அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, என்கிட்ட சீக்ரெட் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு வருஷம் அது கூட அதை பத்தி பேசல. அந்த 150 நாள் வரையும் பேசினாங்க, அதுக்கப்புறம் அதை பேசவே இல்லை அதை பத்தி. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க தலை தூக்கி நீட் பிரச்சனைக்காக பேசணுன்றது எப்படி பேசுவீங்க நீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கோவப்படுறாங்க. இந்த ஒரு சில பேர் கோவப்படுறதெல்லாம் என் ஃபீல்ட்ல வந்து தொலைஞ்சா கூட பரவாயில்ல, நான் நிம்மதியாவது இருந்துட்டு போயிருவேன். இவ்வளவு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு இப்படி பேச மாட்டேனே. என் ஃபீல்ட்ல வர கண்ட கருமமெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு என்னங்க பண்றீங்க நீங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வான வேடிக்கை காட்டுறீங்க, நீங்க பாலாபிஷேகம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, என்னங்க நடந்துட்டு இருக்குது இந்த நாட்டுல மக்கள். இதுதாங்க என் ஃபீல்ட்ல வருது. நான் என்னங்க பண்றது? என் ஃபீல்ட்ல வந்ததும் நான் சொல்றேன் சார். என்னது? தெரிஞ்சவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 நாளா போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து. இப்ப இருக்க பசங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஏகப்பட்ட ஓட்டு மத்த கட்சிக்கு போட்டாங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. நீட்னா என்ன எக்ஸாம்னே தெரிய மாட்டேங்குது. உட்காந்து சந்தில உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. கிராமத்துல தெருவுல போய் பார்த்தா ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. சினிமாக்காரனை பார்த்து பள்ளி இழிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம்னா என்ன, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, அதை சுத்தி என்னென்ன விஷயம் நடக்குது, பேப்பர் லீக் ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாளா போன்ல எடுத்து ரீல் போட்டுக்கறாங்க அவங்க. சரி ரைட். எல்லாத்தையும் பண்ணிட்டு திமுக 5 வருஷத்துல என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. போன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஓடி போயிடுவாங்க. 6 மணி நேரம் திரும்ப போன் ஆன் பண்ணிட்டு அப்புறம் வேற ஒரு ட்வீட் போட்டுருப்பாங்க. என்னங்க பண்ணுச்சு திமுக 5 வருஷத்துல, என்னங்க பண்ண முடியும், என்ன பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டி சொல்லுங்க நீங்க. வாட் கேன் ஸ்டேட் கவர்மெண்ட் டூ? நீட்டுங்கிற விஷயத்தை அவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வராம பண்றது என்ன பண்ணலாம் நீங்க? பேன் பீட்டா அப்படின்னு நான் பண்ணிட்டேங்க, ரைட். பேன் நீட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆர் தீஸ் போத் த சேம்? டூ போத் கம் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட்? டூ போத் கம் அண்டர் த சேம்? எப்படி என்ன கேட்டகரியில ரெண்டுத்தையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என் ஃபீடை கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி வேற மாதிரி மாத்தலான்னு இருக்கிறேன், இவங்க வராத மாதிரி. அது ஒண்ணு இருக்கிறதுல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, திமுக காரங்கிட்டையும் திமுக சப்போர்ட் பண்றவங்ககிட்டையும், எனக்கு உன்னை அடிக்கணும்னு ஆசை இல்லை, உன்னைய கண்டுக்காம போகணும் தான் நான் ஆசைப்படுறேன். நான் வந்து என்னன்னா நான் சொல்லல, இந்த ஒரு மாற்றத்தை நோக்கி போற இந்த தமிழகத்தை சொல்றேன். நான் தாவேக்கானா நான் சொல்லல, நான் மாற்றத்தை விரும்பும் இந்த தமிழகம். திமுக வேணா, அதிமுக வேணாம். அதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டீங்களா, நீங்க இதை நீங்க அதை பண்ணி நீங்க இதை பண்ணி, இந்த கேள்வியெல்லாம் நீ 5 வருஷம் ஏன் நொட்டல? இப்போ வந்து நொட்டுறல, 5 வருஷம் நீ நேற்று கீழ்ச்சிட்டு இருந்த, இப்ப கேட்கிற நீ இதுல எத்தனை கேள்வி 5 வருஷம் கேட்ட? அப்ப கேட்கல, அட்லீஸ்ட் இப்பயாவது நான் கேட்கிறேன்ல. டே சரிடா, இப்ப கேளுடா, கரெக்டாவது கேளாத. இந்த பக்கம் திருப்புங்க சார். அது பிஜேபி அங்கதான் நீங்க பார்த்து கேட்கணும். நீங்க டிவி கேட்ட நீட்டை பத்தி நீ என்ன கேட்க போற? ஓ, டிவிக்கே வந்த உடனே நீட்டை ஒழிப்பேன்லாம் சொல்லல, ரைட்டா? பாஜக எதிர்ப்புல நிக்கிறாங்க, இது மாதிரி ஒரு லீகல் சொல்யூஷனை மாத்தினாதான் இதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க, ரைட்டா? ஆனா டிஎம்கே என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு, நாங்க வந்தவொடனே எப்படி ஒழிச்சு காட்டுறோம் பாரு, ஒருத்தர் வாயை விட்டு போனாரு. எய்ம்ஸ் உடைய கல்லை தூக்கிட்டு வந்து கையில வச்சுட்டு ஒருத்தர் ஓட்டு வாங்கிட்டு போனாரு. திரும்பவும் இப்ப சேப்பாக்கல அவர் தான் எம்எல்ஏ, ரைட்டா? அவர்கிட்ட போய் கேளுங்க, எய்ம்ஸ் சீக்ரெட் என்ன, நீட் சீக்ரெட் என்ன வச்சுக்க, அவரை போய் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்டு வந்து அட்லீஸ்ட் தாவேகா கிட்ட சொன்னா தாவேகா அதை பண்ணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ஒருவேளை அவங்க 31 திரும்ப வந்து அப்பமா அந்த சீக்ரெட்டை அவங்களே வச்சுப்பாங்க போல இருக்கு. 31 வந்து இந்த சீக்ரெட் வச்சு நீட்டை ஒழிச்சிருவாங்க போல இருக்கு. வர முடியாது சார். அதனால ஏன் ரிக்வெஸ்ட் ஒண்ணுதாங்க, இந்த மாற்றத்தை நோக்கி போற இந்த தமிழ்நாட்டுக்கு குறுக்க வராதீங்கன்ற நான்.
ரைட்டா? இது வந்து 6 வயசு பையனை பத்தி கிடையாது. 18 வயசுக்கு மேல ஓட்டு போடுற இந்த 19, 20 வயசு பையன் காலேஜ் பையனை பத்தின கதை கிடையாது. 25, 27 வயசுல வேலைக்கு போறவங்க பேர் கிடையாது. 30லேருந்து 40 வயசுக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆறவனுடைய கதை மட்டும் இது கிடையாது. 60 வயசு ரிட்டயர் ஆனவங்க கவலை மட்டும் இது கிடையாது. இது ஒரு 80, 90, 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க போராட்ட களத்துல இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல ஒருத்தர் ஒரு 102 வயது முதியவர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி அவர். அவரு இன்னைக்கு வந்து கலந்துக்கிறாரு இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட். இவங்க எல்லாரும் ஒரு மாற்றத்தை நோக்கி போறாங்க. நீங்க இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கம் பாடிக்கிட்டு தாவேக்க மேல என்ன தப்பு சொல்லலாம்? ஏ சிரி, I want to talk something wrong about TVK. I don't have any points. They are doing everything right. Can you please tell me something? சிரி என்ன சொல்லுன்னா கேட்பாரு. Who do you want to send a message to? கேட்குறீங்க. I want to send message to CM Vijay. He is very bad. இப்படின்னு நீங்க எதனா ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குறுக்க வராதீங்கன்ற, ஓரமா உட்காந்து ட்ரை பண்ணுங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்க, பப்ளிக் ஃபோரம் வராதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் அபத்தமா இருக்குது, பேசுறதுல ஒரு துளி கூட நியாயம் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எனக்கு ஹாப்பியா இருக்குது. See, I am very happy. Personally, I am very happy. All these 1.75 crore people who voted for TVK, or maybe those who voted for NTK also, I would say, அந்த 4% சேர்த்துக்குங்க. They are all very happy that ADMK, DMK did not come. Because NTK பத்தி கூட உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. கலாய்க்கிறாங்க எல்லாருமே 8%, 4% போயிட்டீங்கன்னு. ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க கூட நமக்கு தெரியாது. வராதவங்களை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த 20 லட்சம் பேரையும் சேர்த்துக்குங்க. 1.95 crore people, கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த திமுக அதிமுக வேணாம்னு நினைச்சு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் சேர்த்துதான், இந்த 5.5 கோடி பேருக்கும் சேர்த்துதான். அதனால தயவு செய்து குறுக்க வராதீங்க. ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு நல்ல ஆட்சி பண்றதுக்கு டைம் கொடுங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. டைம் கொடுங்கன்னா 6 மாசம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க. நீங்க டைம் கொடுக்குறீங்களோ ப்ரோ, இந்த டைமை நான் கேட்கல, 5 வருஷமும் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை நம்பி ஓடிட்டு இருக்கிற மக்களுக்கு குறுக்க வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓரமா உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கோங்க வீட்டுல. டோன்ட் கம் இன்டர்ஃபியர். குறுக்க வராதீங்க, காமெடி பண்ணாதீங்க, வீட்டில் உட்காந்து. இது எதனா ஒண்ணுக்காவது இப்போ நான் பேசுனது ப்ராப்பரா பதில் இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லட்டும். நான் ஏற்றுக்கிட்டு என் தப்பா இருந்தால் நான் மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். ரைட், தேங்க்யூ.